ஸோ இப்போ யூடியூப்பில் டேரெக்டாக வந்து லைவ் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் நான் கொடுத்துருக்கேன். வியூவர்ஸ் வெயிட் பண்ணுறீங்களா? ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் நான் கொடுத்துட்டேன். ஆடியோ வீடியோ போத் ஆர் கிளியர்னா கிளியர்னு எனக்கு சொல்லுங்கள். ஆடியோ வீடியோ கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்கள். ஆடியோ வீடியோ கிளியர்னா ஜஸ்ட் கிளியர்னு எனக்கு சொல்லுங்கள் போதும். கிளியரா? மெசேஜ் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். எல்லாரும் இருக்கீங்களா? ப்ரெசன்ட் சொல்லுங்கள். எல்லாரும் இருக்கீங்களா? இன்னைக்கு சாயில் மெக்கானிக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடும். எல்லாரும் இருக்கீங்களா? ஏவி கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க. கமான். ஏவி கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க. ஸோ நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். இதுவும் கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க. ஸ்விட்ச் பண்ணுறேம்மா. இதுவும் கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க. கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க. ஸ்விட்ச் பண்ணதும் கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க. அப்பதான் நம்ம அடுத்து நம்ம வந்து பார்க்க முடியும், பண்ண முடியும். ஓகே, காம்பேக்ட்ஸ் வரை நம்ம வந்து பார்த்துருக்கோம். காவியா, செந்தில், கௌசல்யா, சத்யா, மாரி விஜய், அனிதா பிரேம், நித்யா, சத்யா, ஸ்ரீகாந்த், அப்புறம் ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஓகே, தங்கராஜ், எல்லாரும் இருக்கீங்க. குட். ஸோ இப்போ இன்னைக்கு டீம் பியில் சாயில் மெக்கானிக்ஸில் ஆல்ரெடி 2 சைக்கிள் டெஸ்ட்டில் 40 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்னைக்கு ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு சாயில் மெக்கானிக்ஸை நம்ம வந்து முடிக்க போகிறோம். அது இன்னைக்கே வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம். டோன்ட் வரி. ஸோ சைக்கிள் டெஸ்ட்டு 20 ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி ஆகணும். சைக்கிள் டெஸ்ட் 20 இல்லை, ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து சாயில் தான். ஸோ சைக்கிள் டெஸ்ட் 20ல் பார்த்தீங்கன்னா சாயில் மெக்கானிக்ஸில் தியரி ஆஃப் கன்சாலிடேஷன், shear strength parameter, and then compressibility, stabilization of soil, stability analysis of slope, இது மாதிரி வந்து ஒரு 4-5 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் சாயில் மெக்கானிக்ஸு, கொஞ்சம் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் ரெண்டும் வந்து சேர்ந்து வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? ஸோ டார்க்காக இருக்குன்னு நினைக்கிறேன் பேக்ரவுண்ட். சரி பார்ப்போம். சைக்கிள் டெஸ்ட் 20 பாருங்க. A soil is termed as normally consolidated if the present effective overburden pressure is less than maximum to which the soil was ever been subjected to in the past. இதான் வந்து ஸ்டேட்மெண்ட் 1. அதுக்கு ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்ன சொல்றாங்கன்னா, larger value of coefficient of consolidation, the shorter its take for full consolidation to occur. 2-3 கான்செப்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதில் வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. A soil is termed as normally consolidated if present effective overburden pressure is less than the maximum to which soil was ever been subjected to past. இதுக்கான அர்த்தம் புரியுதா? S1 is false. How? இது வந்து ஓவர் கன்சாலிடேட்டட் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓவர் கன்சாலிடேட்டட் ரேஷியோ, OCR ரேஷியோன்னு சொல்லுவோம். OCR ரேஷியோ பேஸ் பண்ணி அது அண்டர் கன்சாலிடேட்டட் சாயிலா, நார்மலி கன்சாலிடேட்டட் சாயிலா, இல்லை ஓவர் கன்சாலிடேட்டட் சாயிலா நம்மளால கேட்டகரைஸ் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஃப் த ப்ரெசன்ட் எஃபெக்டிவ் ஓவர்பர்டன் ப்ரெஷர் இஸ் லெஸ் தென் த மேக்சிமம், அதாவது பாஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ப்ரெசன்ட் வந்து கம்மியாக இருக்குன்னா அதை நார்மலி கன்சாலிடேட்டட்னு சொல்ல மாட்டோம். தட் இஸ் அண்டர் கன்சாலிடேட்டட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? பாஸ்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது ப்ரெசன்ட் வந்து கம்மியாக இருக்குது. பாஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ப்ரெசன்ட் வந்து அதிகமாகிட்டே போகுது. எஸ், ஓசிஆர் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் என்சிசி. ஓகேவா? ஓசிஆர் ஈக்குவல் டு 1 ஃபார் என்சிசி. ஓசிஆர் ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்குமா? ஓசிஆர் வேல்யூ 1. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, பாஸ்ட்டுக்கான வேல்யூவும் ப்ரெசண்ட்டுக்கான ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஒன்று தான். பாஸ்ட்டுக்கான வேல்யூவும் ப்ரெசண்ட்டுக்கான வேல்யூ ஒன்று தான்.
ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லலாம். பாஸ்ட்டுக்கான வேல்யூ ப்ரெசன்ட். பாஸ்ட்டுக்கான வேல்யூனா என்னன்னா, ஸோ ஒரு வீடு வந்து இடிஞ்சிடுச்சு, அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி G+4 வந்து இருக்கு. அப்போ அது வந்து பாஸ்ட். G+4 இருக்கக்கூடிய லோடு அந்த வீடை வந்து அழுத்துது அப்படின்னா அது பாஸ்ட்டுக்கான வேல்யூ. ஓகேவா? பாஸ்ட்டுக்கான வேல்யூ. ப்ரெசண்ட்டுக்கான வேல்யூ அப்படின்னா என்னன்னா, இப்போ என்ன வீடு இடிஞ்சிச்சு, இப்போ நீங்கள் என்ன கட்ட போறீங்க? அதே G+4 கட்ட போறீங்களா, இல்லை அதை விட கம்மியாக கட்ட போறீங்களா, இல்லை அதை விட அதிகமாக வந்து கட்ட போறீங்களா? ஸோ அதை வச்சு நம்ம வந்து சொல்றோம். அப்போ பாஸ்ட்ல எவ்வளோ லோடு இருக்கு, ப்ரெசென்ட்ல எவ்வளோ லோடு இருக்கு, இதுதான். இப்போ ஓவர் கன்சாலிடேட்டட் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய இந்த ஓசிஆர் ரேஷியோ கிரேட்டர் தென் 1, ஓசிஆர் ரேஷியோ லெஸ் தென் 1 எந்தெந்த சாயிலுக்குன்னு கேட்பாங்க. ஓசிஆர் கிரேட்டர் தென் 1 ஓவர் கன்சாலிடேட்டட் சாயில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஓசிஆர் கிரேட்டர் தென் 1னா ஓவர் கன்சாலிடேட்டட் சாயில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஓசிஆர் வேல்யூ லெஸ் தென் 1னா அண்டர் கன்சாலிடேட்டட் சாயில் சொல்லணும். ஓசிஆர் வேல்யூ ஈக்குவல் டு 1னா நார்மலி கன்சாலிடேட்டட் சாயில் சொல்லணும். நார்மலி கன்சாலிடேட்டட் சாயில் சொல்லணும். அது மேபி கிளேவா இருக்கலாம், இல்லைனா வந்து சாண்டாவும் இருக்கலாம். எந்த சாயிலா வேணாலும் இருக்கலாம். The larger value of coefficient of consolidation, the shorter its stake full of consolidation is occur. What is meant by coefficient of consolidation? ஒரு 5 term இருக்கு. What is meant by coefficient of consolidation? A statement 2 is true. அந்த 5 term இப்போ நான் வந்து மனப்பாடம் பண்ண வைக்க போறேன். குயிக்கா சொல்லுங்க. What is meant by coefficient of consolidation? கன்சாலிடேஷனுக்கான கோஎஃபிஷியன்ட் என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் என்ன? 5 ஃபார்முலா பார்த்தா இந்த क्वेश्चन வந்து ஓவர். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரசிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஏவி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரசிபிலிட்டிக்கான ஃபார்முலா என்னன்னா சிம்பிளி நத்திங் பட் நீங்க வாய்ட் ரேஷியோ E1 E2 வாய்ட் ரேஷியோக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இடையில நீங்க வந்து பாக்குறீங்க, கிராஃப் வரையறீங்க. ஒரு ஸ்பெசிமென்ல லோட் அப்ளை பண்றீங்க. அந்த ஸ்ட்ரெஸ், அந்த லோடுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இந்த லோடுனால அந்த ஸ்பெசிமெனுடைய வாய்ட் ரேஷியோ எந்த அளவு சேஞ்ச் ஆகுது. ஸோ வாய்ட் ரேஷியோ விசஸ் ஸ்ட்ரெஸ், இதுக்கு நீங்க ஒரு கர்வ் வரையறீங்க, ஒரு கிராஃப் வரையறீங்கன்னா அந்த கிராஃப் அல்லது அந்த கர்வுக்கு நீங்க ஒரு ஸ்லோப் எடுப்பீங்க. அந்த ஸ்லோப் தான் ஏவி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரசிபிலிட்டின்னு சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரசிபிலிட்டி இஸ் நத்திங் பட் டெல்டா இ டிவைடட் பை டெல் சிக்மா. இது சிம்பிளி tan θ எடுப்பீங்க. tan θக்கான வேல்யூ என்னன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ ஏவிக்கு யூனிட் இருக்கான்னு கேட்டா எஸ், தாராளமா யூனிட் இருக்கு. பிகாஸ் வாய்ட் ரேஷியோக்கு நோ யூனிட், இதுக்கு நோ யூனிட். பட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து யூனிட் இருக்கு இல்லையா? ஸ்ட்ரெஸ்ஸுக்கான யூனிட் என்னமா கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதை அப்படியே இன்வெர்ஸ்லா போட்டுடணும். ஓகேவா? எப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோ நியூட்டன் அப்படின்னு நீங்க வந்து போடணும். ஸோ இதுதான் வந்து ஏவிக்கான யூனிட். ஓகேவா? ஸோ ஏவிக்கான டைமென்ஷன்ஸ் என்ன? எம்எல்டியை வச்சு கேட்பாங்க. ஸோ டைமென்ஷன்ஸ் என்னன்னா m⁻⁻1 L T⁻2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அதுக்கான டைமென்ஷன்ஸ். இது ஏவி. அப்போ ஏவி வந்து தெரியுது சிக்மா இ பை சிக்மா. எஸ், வெரி குட் கௌசல்யா. இப்போ ஏவிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை சிசி. ஏவிக்கும் சிசிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. எக்ஸ் ஆக்சிஸை நீங்க செமி லாக் ஸ்கேல்ல நீங்க வந்து எடுப்பீங்க. லாக் ஸ்கேல்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து என்ன சிசி. அப்ப லாக் ஸ்கேல்ல எடுத்து நீங்க வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த கர்வே வந்து கர்வா வந்து கிடைக்காது, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனா தான் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஒரு இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனா வந்து கிடைக்கும். இப்போ இந்த கர்வுக்கு நீங்க தீட்டா எடுக்கும் பொழுது இந்த சிசிக்கான வேல்யூ என்னன்னா டெல்டா இல சேஞ்சஸ் இல்லை, பட் லாக் ஆஃப் சிக்மா 2 மைனஸ் லாக் ஆஃப் சிக்மா 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்க எப்படி எழுதலாம்னா இப்போ நான் மறைச்சிக்கிட்டேன். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. பாருங்க. ஸோ இதை எப்படி நீங்க எழுதலாம்னா லாக் ஆஃப் சிக்மா 2 மைனஸ் லாக் ஆஃப் சிக்மா 1. ஸோ இப்படி இருக்கும் இல்லையா? அப்ப டெல்டா இ டிவைடட் பை லாக் ஆஃப் சிக்மா 2 டிவைடட் பை சிக்மா 1 எழுதிக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த சிக்மா 2 டிவைடட் பை சிக்மா 1 எழுதிக்கலாம். இது எதுக்கான யூனிட் பாத்தீங்கன்னா உங்களுடைய சிசிக்கான யூனிட். சிசி வந்து என்னன்னா கம்ப்ரஷன் இன்டெக்ஸ். இப்போ சிசிக்கான ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நான் சொல்லிடுறேன். இது ஏவிங்க, இது சிசி. ஏவி டெல்டா இ டிவைடட் பை டெல் சிக்மா, சிசி டெல்டா இ டிவைடட் பை லாக் டைம்ஸ் ஆஃப் சிக்மா 2 டிவைடட் பை சிக்மா 1. இந்த சிக்மா 2-ஐ நீங்க இன்னொன்று கூட எழுதலாம். சிக்மா 2ன்றது சிக்மா 1-ஐ விட அதிகம். அப்ப சிக்மா 2ன்றது என்னன்னா சிக்மா 1 பிளஸ் டெல் சிக்மா. ஓகேவா? சிக்மா 2ன்றது என்னன்னா
sigma 1 plus del sigma. அப்போ இதை நீங்கள் வேற மாதிரி எழுதலாம். cc which is equal to delta E divided by log of sigma 1 plus del sigma divided by sigma 1 அப்படின்னு கூட எழுதலாம். இது வந்து cc க்கு கம்ப்ரஷன் இன்டெக்ஸ்னு அர்த்தம். x ஆக்சிஸ் லாக் ஸ்கேல்ல இருக்கும், கிராஃப் வந்து என்ன இன்க்ளைண்டா இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் இருக்குமான்னு கேட்டால் யூனிட் இருக்காது. ஏன்னா மேலைக்கு வந்து யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோ நியூட்டன் கிடைக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் நோ யூனிட், பிகாஸ் ஸ்ட்ரெஸ் ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கான யூனிட்டும் கெட் கேன்சல் ஈச் அதர். ஓகேவா, டெல் ஈக்கும் யூனிட் இல்லை. ஸோ ஹியர் நோ யூனிட், எந்த ஒரு யூனிட்டும் இங்கே இல்லை. இது வந்து என்ன கம்ப்ரஷன் இன்டெக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் கண்டுபிடிக்கும் பொழுது இந்த கம்ப்ரஷன் இன்டெக்ஸை தான் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, கம்ப்ரஷன் இன்டெக்ஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. இப்போ மூணாவது ஃபார்முலா என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் கம்ப்ரசிபிலிட்டி. தேர்ட் ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் கம்ப்ரசிபிலிட்டி MV நம்ம வந்து சொல்லுவோம். AV CC MB. MVக்கான ஃபார்முலா பாருங்க, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை டெல் சிக்மா. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் என்னன்னா சிம்பிள் டெல்டா V டிவைடட் பை ஒரிஜினல் V. இதான் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். வால்யூம் சேஞ்சஸ் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம், இதான் வால்யூமெட்ரிக் சேஞ்ச். இந்த வால்யூமெட்ரிக் சேஞ்சுக்கான ஃபார்முலா டெல்டா V டிவைடட் பை ஒரிஜினல் V. ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம், டெல்டா Vனா தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா E. வாய்ட் ரேஷியோ சேஞ்ச் ஆகிறதுக்கு ஈக்குவல். Vனா டோட்டல் வால்யூம்ன்றது 1 plus E0க்கு ஈக்குவல். ஸோ இதெல்லாம் எப்படி வந்தது நான் இன்னொரு டிஸ்கஷனில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு கட் ஷார்ட் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெல்டா V by V which is equal to டெல்டா E divided by 1 plus E0. அப்போ 1 plus E0 டெல்டா E divided by 1 plus E0 இதுதான் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை டெல் சிக்மா. ஸோ டெல் சிக்மா நான் வந்து போடுறேன். ஓகேவா, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், டெல்டா E டிவைடட் பை 1 plus E0 இன்டூ டெல் சிக்மான்னு கிடைக்கும். இதில் இந்த இடம் மட்டும் நான் ரவுண்ட் பண்ணுறேன். டெல்டா E டிவைடட் பை டெல் சிக்மா இருக்குல்ல, டெல்டா E டிவைடட் பை டெல் சிக்மா எங்கே பார்த்த மாதிரி இருக்குது, ஏசியை பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல சாரி இது வந்து ஏவி, இது ஏவியை பார்த்த மாதிரி இருக்கா, ஏவியை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்போ ஏவி டிவைடட் பை 1 plus E0, ஏவி டிவைடட் பை 1 plus E0 இப்படி போட்டால் போதும். இப்போ மூணு ஃபார்முலா நமக்கு தெரியுது, ஏவி சிசி எம்வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவி, இவர் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன். இந்த சிவியோடு நான் வந்து முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு டிஸ்கஷனில் நான் வந்து அடுத்த ஃபார்முலா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவி கொடுத்தா ஓகே ஆகிடும். ஒர்க்கை பார்த்துட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சிவி கொடுத்தா ஓகே ஆகிடும், ஒர்க்கை பார்த்துட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எம்பி எது சார் இப்போ தான் சார் பார்த்தோம். எம்பினா வால்யூம் கம்ப்ரசிபிலிட்டி எம்பி. இப்போ எம்பி இல்லாமல் சிவி இல்லை, புரிஞ்சுக்கோங்க. சிவி கொடுத்தா ஓகே ஆகிடும், ஜாப் பார்த்துட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதான் ஷார்ட்கட். ஸோ டோட்டல் 4 ஃபார்முலா. ஸோ டோட்டல் 4 ஃபார்முலா, 4 ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஏவி சிசி எம்வி சிவி, டோட்டல் 4 ஃபார்முலா. இந்த சிவிக்கான யூனிட் ரொம்ப முக்கியம், மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட், மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட்டு மீட்டர் ஸ்கொயர் பர் நியூட்டன். அங்கே பார்த்தீங்கன்னாலும் மீட்டர் ஸ்கொயர் பர் நியூட்டன்ற மாதிரி தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ பாருங்க. ஸோ நான் அகைன் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். மொத்தம் 4 ஃபார்முலா தான் நான் கொடுத்துருக்கேன். ஏவி சிசி எம்பி சிவி. ஏவி டெல்டா இ டிவைடட் பை டெல் சிக்மா. அதுக்கப்புறம் சிசி டெல்டா இ டிவைடட் பை லாக் ஆஃப் சிக்மா 2 டிவைடட் பை சிக்மா 1. அடுத்தது எம்இக்கு பார்த்தீங்கன்னா ஏவியை இழுக்கணும், ஏவி டிவைடட் பை 1 plus E0. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா சிவிக்கு ரொம்ப ஈஸி. சிவி கொடுத்தா ஓகே ஆகிடும், கே ஒர்க்கை பார்த்துட்டு காமா டபிள்யூ ஒர்க்கை பார்த்துட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். எம்பி சிவி கொடுத்தா ஓகே ஆகிடும், ஒர்க்கை பார்த்துட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சிவி விச் இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை காமா டபிள்யூ இன்ட்டு எம்பி. இல்லை எம்வினா எஸ், இப்போ தான் நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்தோம். எம்வி விச் இஸ் ஈக்குவல் டு ஏவி டிவைடட் பை 1 plus E. ஸோ 1 plus E0. ஸோ உங்களுக்கு புரியுதா டோட்டல் ஃபார்முலா, உங்களுக்கு புரியுதா? ஸோ கேன் ஐ ஸ்விட்ச் அகைன்?
எஸ் அனிதா பிரேம், வெரி குட்மா. வினித், வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்க வாங்க. இன் சாயில் கன்சாலிடேஷன் ப்ராசஸ் the following event take places after loading. லோடு கொடுத்ததுக்கு அப்புறமா பின்வரக்கூடிய நிகழ்வுகள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இன் சாயில் கன்சாலிடேஷன் ப்ராசஸ், சாயிலுடைய கன்சாலிடேஷன் ப்ராசஸ்ல நான் அதை ரீட் பண்றேன், உங்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம். டிக்ரீஸ் இன் எக்ஸஸ் போர் வாட்டர் ப்ரெஷர், இன்க்ரீஸ் இன் டோட்டல் ஸ்ட்ரெஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் எக்ஸஸ் போர் வாட்டர் ப்ரெஷர், இன்க்ரீஸ் இன் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். கன்சாலிடேஷன் ப்ராசஸ்ல எந்தெந்த ஈவெண்ட்டு ஆர்டர் படி நடக்கும் இதான் சொல்றாங்க. கமான், ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பாருங்க. டிக்ரீஸ் இன் எக்ஸஸ் போர் வாட்டர் ப்ரெஷர், இன்க்ரீஸ் இன் டோட்டல் ஸ்ட்ரெஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் எக்ஸஸ் போர் வாட்டர் ப்ரெஷர் அண்ட் இன்க்ரீஸ் இன் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். எஸ் 2 3 1 4. வெரி குட் அனிதா, குட். ஸோ 2 3 1 4. இன்க்ரீஸ் இன் டோட்டல் ஸ்ட்ரெஸ். ஆமா, ஸோ சாயில் சாம்பிள் இருக்கு, அதுக்கு நடுவில் வாட்டர் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு லோடு கொடுக்கும் பொழுது அந்த வாட்டர் ஆல்ரெடி ஒரு போர் வாட்டர் ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் லோடு கொடுக்கும் பொழுது அந்த போர் வாட்டர் ப்ரெஷர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். போர் வாட்டர் ப்ரெஷர் மேபி எக்ஸஸ், ஃபர்ஸ்ட் போர் வாட்டர் ப்ரெஷர் எக்ஸஸ் ஆகும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ எக்ஸஸ் போர் வாட்டர் ப்ரெஷர். 2 பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் டோட்டல் ஸ்ட்ரெஸ். ஓகே, குட். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் போர் வாட்டர் ப்ரெஷர். குட். அதாவது டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறீங்க, லோடு கொடுக்குறீங்க, லோடு கொடுக்கறதுனால டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதனால உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வாட்டருடைய போர் வாட்டர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா அது ஏதாவது ஒரு ட்ரைனேஜ் பாத்தை தேடி வெளியே போய் ஆகணும். அந்த ட்ரைனேஜ் பாத்தை தேடி வெளியே போகுது இல்லையா, அப்படி அது வெளியே போகும்பொழுது அந்த ஏறின எக்ஸஸ் போர் வாட்டர் ப்ரெஷர் அகெயின் ஃபால் டவுன். எக்ஸஸ் போர் வாட்டர் ப்ரெஷர் அகெயின் வந்து என்ன குறையும். அப்போ டிக்ரீஸ் இன் எக்ஸஸ் போர் வாட்டர் ப்ரெஷர் தேர்டு ஸ்டெப். ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா போர் வாட்டர் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறேன். அந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன கரெக்டான சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. Now, in a saturated clay layer with double drainage, take 5 years to attain 90% degree of consolidation under a structure. If the same layer were to be single drainage, what would be the time required to attain the same consolidation under the same loading? Time பொறுத்து question கேட்குறாங்க. Time. So, time factor TV which is equal to coefficient of consolidation into time divided by d square. We know very well, இதிலிருந்து time நம்ம கண்டுபிடிக்கலாம். Time which is equal to TV into d square divided by CV. ஸோ இதான் வந்து டைம்கான ஃபார்முலா. எனக்கு இந்த Dன்ற அந்த ட்ரைனேஜ் பாத்து என்ன ஆகும், டபுள் ட்ரைனேஜ்னா கிளே இருக்கு, வாட்டர் இருக்கு, லோடு தாங்க முடியாமல் வாட்டர் வெளியே போக ட்ரை பண்ணுது. ட்ரைனேஜ்னா என்னன்னு சொல்கிறேன், கீழே சாண்ட் இருக்குது, சாண்டில் வாய்ட் ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஸோ வாய்டுக்கான சைஸும் அதிகமாக இருக்குது. ஸோ வாட்டர் ப்ரெஷர் தாங்க முடியாமல் இந்த வாய்டு வழியாக வெளியே போகுது. இதை தான் நான் ட்ரைனேஜ் சொல்கிறேன். இன் சிமிலர் இது கீழே மட்டும் இல்லை, மேலேயும் இருக்குது. ஸோ கீழே மேலே ரெண்டு சைடுமே இது போல் போரஸ் மெட்டீரியல் இருந்தால் நல்லா ஈஸியாக ட்ரைன் ஆகும். ஸோ இதுக்கு பேர் டபுள் ட்ரைனேஜ். டபுள் ட்ரைனேஜ். இப்போ டபுள் ட்ரைனேஜ்னால் என்ன பண்ணணும்னா இந்த டிக்கு பதிலாக h/2ன்னு போடணும். ஓகேவா, h/2ன்னு போடணும். சிங்கிள் ட்ரைனேஜ்னா என்னன்னா ஹன்னு போடணும். அப்போ இங்கே பாருங்க, டைம் ஃபேக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு டிவி. சிங்கிள் ட்ரைனேஜ்னா h² டிவைடட் பை டிவி போடலாம். டபுள் ட்ரைனேஜ்னா பாருங்க, டிவி h/2 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை சிவின்னு போடலாம். அப்போ இங்கே பாருங்க, டிவி h² டிவைடட் பை 2 ஸ்கொயர்னா 4 இன்ட்டு சிவின்னு கிடைக்கும். ஓகேவா, அப்போ டிவி h² 4 இன்ட்டு சிவின்னு கிடைக்கும். இதுதான் வந்து என்ன டைம் ஃபேக்டர் டி. ஓகேவா, இப்போ டிவி h² டிவைடட் பை 4 இன்ட்டு சிவி இதான் வந்து என்ன டைம் டி. ஓகேவா, டைம் வேற டைம் ஃபேக்டர் வேற. இதில் என்னங்க அர்த்தம்னா, ஒரு சிங்கிள் ட்ரைனேஜாக இருக்கும் பொழுது அதாவது கிளே இருக்குது, கிளேக்கு மேலே அல்லது கீழே
சிங்கிள் ட்ரைனேஜாக இருக்கும்போது 100 வருஷம் ஆகலாம் மேபி ட்ரைன் ஆகிறதுக்கு கன்சாலிடேஷன் ப்ராசஸ் நடக்க. ஆனால் அதுவே டபுள் ட்ரைனேஜாக மாறுதுன்னா அந்த 100 வருஷத்தில் 4ல் 1 பங்காக குறைஞ்சிடும். வெறும் 25 இயர்ஸ் தான் ஆகும்னு சொல்கிறாங்க. பேசுறது புரியுதா? 100 வருஷம் ஒரு லேயராக இருந்தால் 100 வருஷம். ஒருவேளை 2 லேயர்லையுமே ட்ரைனேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது 100 வருஷன்றது 1/4 வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. 25 இயர்ஸ்க்குள்ளே எல்லாமே வந்து சார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, அகைன் ஸ்விட்ச். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 20 இயர்ஸ். பிகாஸ் பாருங்கள், சிங்கிள் டபுள் ட்ரைனேஜில் வந்து 5 1/4 வந்து குறையும். இப்போ டபுள் ட்ரைனேஜில் 5 இயர்ஸ் தான். அப்போ சிங்கிள் ட்ரைனேஜ்னா என்ன? இதை விட 4 மடங்கு இருக்கும். 20 வருஷம். 20 வருஷம் தான் 5 இயர்ஸாக குறைஞ்சிருக்கு. எப்படி 100 வருஷன்றது 25 வருஷமாக குறைஞ்சதோ அது போல். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நான் பேசின எல்லாத்தையும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஜஸ்ட் அடுத்த கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியாது. The consolidation of soil happens due to changes in compressive stress. Consolidation வந்து compressive stress சேஞ்ச் ஆகிறதுனால தான் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. When the standard penetration tests are performed in fine sand below the water table, dilatancy corrections is applied after the overburden corrections is applied. ஓவர்பர்டன் கரெக்ஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து டைலட்டன்சி கரெக்ஷன் அப்ளை பண்ண முடியும்ன்றாங்க பெனிட்ரேஷன் டெஸ்ட்ல. கன்சாலிடேஷன் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் சேஞ்ச் ஆகிறதுனால தான் வந்து உருவாகுதுன்றாங்க. ஓவர் கன்சாலிடேஷன் clay will predominantly having cohesive strength as compared to frictional strength. ஓவர் கன்சாலிடேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு சாயில்ல cohesive force தான் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. காம்பாக்ஷன் ஆஃப் த சாயில் டியூ டு எக்ஸ்பல்சன்ஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்கிறாங்க. காம்பாக்ஷன் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் வாட்டர், ரைட்டா? காம்பாக்ஷன் ப்ராசஸ் கன்சாலிடேஷன் ப்ராசஸ் தெரிஞ்சாலே ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரியும். இது வந்து என்னன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஐடென்டிஃபை 2 ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். எது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, எது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. கமான் ஆன்சர் பண்ணுங்க. எது தவறான ஸ்டேட்மெண்ட்? காம்பாக்ஷன் ஆஃப் சாயில் டியூ டு 4th ராங்குமா. அப்போ 4th ராங்குன்னு தெரிஞ்சா 1 and 4 இருக்கணும், அப்படி இல்லைன்னா 2 and 4 இருக்கணும். நீங்க தான் சொல்லணும். இப்போ 1 and 4 அல்லது 2 and 4 ஒன்று பாருங்க. கன்சாலிடேஷன் ஆஃப் சாயில் ஹேப்பன் டியூ டு சேஞ்ச் இன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அப்படியா? 1 and 4 2 and 4 ஆன்சர் கீ இஸ் பி. பி இஸ் 1 and 4. ஒன்று தப்பு. ஏன் தப்பு? இங்க கொடுக்குறாங்க பாருங்க. இது ரெண்டுமே வந்து கரெக்டு. ஒன்று ஏன்னா 4 கண்டிப்பாக ராங் தெரியும். 1 ஏன் ராங்? எஸ், எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். எஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை சொல்லக்கூடாது. டோட்டல் ஸ்ட்ரெஸ், எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இது போல வார்த்தை வந்து சொல்லணும். இல்லைன்னா வந்து எக்ஸ்பல்சன் ஆஃப் வாட்டர் அந்த டெர்மினாலஜியாவது உள்ள வந்து இருக்கணும். ஓகேவா? ஆக்சுவலி எதுவுமே வரல. சரி, இவன் உங்க ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்தது இங்க வருவோமா? வேல்யூ ஆஃப் கம்ப்ரஷன் இன்டெக்ஸ். சிசிக்கான வேல்யூ என்ன? ரீமோல்டட் சாம்பிள். த லிக்விட் லிமிட்டுக்கான வேல்யூ 35. சார் ரீமோல்டட் சிசிக்கு ஃபார்முலா பார்த்தோமா? எஸ், ஏவி சிசி எம்வி சிவி. சிசிக்கான ஃபார்முலா என்ன? டெல்டா இ டிவைடட் பை லாக் ஆஃப் சிக்மா 2 பை சிக்மா 1. இதான் சிசி. ஆனால் இங்கே வேற ஏதோ ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்களே. எஸ், கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ரீமோல்டட் சாயில் சாம்பிளுக்கு சிசிக்கான ஃபார்முலா என்ன? ஆன்சர் பண்ணுங்கம்மா, கமான். ரீமோல்டட் சாயில் சாம்பிளுக்கு சிசிக்கான வேல்யூ என்ன? சிசிக்கான வேல்யூ என்ன? சிசிக்கான வேல்யூ என்ன? பாருங்கம்மா, சிசிக்கு ஃபார்முலா சொல்றேன், எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சிசி which is equal to 0.009 லிக்விட் லிமிட் minus 10. இது வந்து அன்டிஸ்டர்ப்டு சாயிலுக்கு 0.009 லிக்விட் லிமிட் minus 10 அன்டிஸ்டர்ப்டு சாயில்.
ரீமோல்டட்னா 0.007 liquid limit -7 இதான் ரீமோல்டட். liquid limit -7 இதான் ரீமோல்டட். ஓகேவா? இதான் ரீமோல்டட். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே வந்து போதும், மேக்ஸிமம் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். பாருங்க 0.007 liquid limit minus y minus 10 is -7 -7 யூஸ் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஓகே 10 தாமா, ஏன்னா கம்ப்ரஷன் இன்டெக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஒருவேளை ரீகம்ப்ரஷன் இன்டெக்ஸ்ன்னு கேட்டால் தான் 7, ரீகம்ப்ரஷன் இன்டெக்ஸ்ன்னு கேட்டால் தான், சிஆர்ன்னு கேட்டால் தான் 7. ஓகேவா? ஸோ ஆன்சர் கண்டுபிடிங்க. 0.175 வந்திருக்கும். 0.175 வரும். Isochrones are curve of equal pore water pressure. Isochrones are equal pore water pressure. ஈக்குவல் போர் வாட்டர் ப்ரெஷர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரையறோம், அதுக்கு பேர் தான் வந்து என்ன, ஐசோக்ரோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐசோக்ரோன்ஸ் depict the variations of pore water pressure along the depth of soil sample. Isochrones are varies with time. So 3 kind of question. ஐசோக்ரோன்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஐசோபார் தெரியும், ஐசோ ஹைட் தெரியும், அது என்ன ஐசோக்ரோன்? ஐசோக்ரோன்னா என்ன? ஐசோக்ரோன்னா என்ன? ஐசோக்ரோன்னா என்ன? கமான், இந்த ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் கரெக்ட்? விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட்? எதெல்லாம் ரைட்மா சொல்லுங்க. ஆன்சர் நான் பார்க்குறேன், சொல்லுங்க. ஒன் ராங். ஈக்குவல் போர் வாட்டர் ப்ரெஷரா? ரெஸ்பெக்ட் டு டைம், வேரியேஷன் ஆஃப் போர் வாட்டர் ப்ரெஷர், ஃபர்ஸ்ட் ராங் சொல்லியிருக்கீங்க. அடுத்து என்ன? 2 and 3 ரைட் சார். எஸ், குட். ஓகே, வெரி குட்மா. டைமை பொறுத்து தான். ஸோ ஐசோக்ரோன் கர்வ்ஸ் ஆஃப் ஈக்குவல் போர் வாட்டர் ப்ரெஷர்ன்ற அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்றுன்றது தப்பு. ஓகேவா? 2 and 3 ஒன்லி ரைட். 2 and 3 only right. Okay. பெருசாகி ஒன் டைமென்ஷனல் கன்சாலிடேஷன் ஃபார்முலா யாருக்காவது தெரிஞ்சா வேகமாக டைப் பண்ணுங்க. பெருசாகி ஒன் டைமென்ஷனல் ஃபார்முலா, கன்சாலிடேஷன் ஃபார்முலா யாருக்காவது தெரிஞ்சா டைப் பண்ணுங்க. பெருசாகி ஒன் டைமென்ஷனல் ஃபார்முலா யாருக்காவது தெரிஞ்சா டைப் பண்ணுங்க. ஐசோக்ரோன்ஸ் லைன்னா இது மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்கு. இந்த கிரவுண்டில் இதுதான் வந்து அவுட்லெட். நல்லா மழை பெய்யுது. ஓகேவா? மழை பெய்யும் போது அந்த தண்ணி எல்லாம் இந்த அவுட்லெட் வழியாக வெளியே வரணும். ஓகே, வாட்டர் எல்லாமே இந்த அவுட்லெட் வழியாக வெளியே வரணும். இந்த வாட்டர் ட்ரைன் அவுட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்றத நான் பார்க்குறேன். சில பிளேஸில் இங்கே பார்த்தீங்கன்னா 2 hours, இந்த பாத் வழியாக வந்தால் 2 hours. இது பெரிய கிரவுண்டுன்றது மேபி பெரிய ஏரியாவாக கூட இருக்கலாம், பெரிய ஏரியா. இந்த பாத்தில் வந்தால் அது மேபி 1.5 hours வந்திருக்கலாம். இந்த பாத்தில் வந்தால் 2 hours. ஸோ எந்தெந்த பாத் வழியாக இந்த சேம் டைமில் அவுட்லெட் நோக்கி வெளியே வருதோ அந்த பாத் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைனுக்கு பேர் தான் ஐசோக்ரோன்ஸ். இல்லை அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைனுக்கு பேர் தான் ஐசோக்ரோன்ஸ். ஓகேவா?
ஸோ தெருசாகி ஒன் டைமென்ஷனல் ஃபார்முலா சொல்லுங்க. டோ யூ பை டோ டி விச் இஸ் ஈக்குவல் டு சிவி டோ ஸ்கொயர் யூ பை டோ இஜெட் ஸ்கொயர். எக்ஸஸ் போர் வாட்டர் ப்ரெஷர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் இன் எக்ஸஸ் போர் வாட்டர் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆஸ் வெல் அஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெப்த். டெப்த்தை பொறுத்தும் போர் வாட்டர் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும், டைமை பொறுத்தும் போர் வாட்டர் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும். அதை சொல்லக்கூடிய கான்செப்ட் தான். எஸ், வெரி குட் வினோத் குமார். டோ யூ பை டோ டி விச் இஸ் ஈக்குவல் டு சிவி டோ ஸ்கொயர் யூ பை டோ எஜெட் ஸ்கொயர். வெரி குட், வெரி குட். ஸோ அடுத்த கொஸ்டின். In a consolidation test, when the load is charged, இருங்க, no. When the load is changed from 50 kilonewton per meter square to 100 kilonewton per meter square, 50 kilonewton meter square இருந்து 100 kilonewton per meter square என்ற லோடுக்கு மாறுது, சேஞ்ச் ஆகுதுன்னா, void ratio 0.8 இருந்து 0.6 வரையும் மாறுதுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரஸபிலிட்டி என்ன? இதான் கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஆன்சர் பண்ணுங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரஸபிலிட்டி என்ன? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஆன்சர் பண்ணுங்க. நெசசரி ஃபார்முலா டெல்டா இ டிவைடட் பை டெல் சிக்மா. டெல்டா இ டிவைடட் பை டெல் சிக்மா இதான் நெசசரியா நான் கொடுக்குற ஃபார்முலா. ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. எஸ், டெல்டா இ பை டெல் சிக்மா அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஐ நீட் ஆன்சர். எஸ், வெரி குட். யாருமா? வினோத் குமார். குட் வினோத், எக்ஸலண்ட். வினோத் குமார் ரைட்டான ஆன்சர் 0.004. வெரி குட் அனிதா. அனிதா, வினோத் குமார், குட், எக்ஸலண்ட்மா. டெல்டா இன்றது என்னன்னா 0.8 to 0.6 சேஞ்ச் இன் வாய்ட் ரேஷியோ. டெல்டா சிக்மான்றது என்ன அப்படின்னா 100 to 50 மாறுது, சேஞ்ச் இன் ஸ்ட்ரெஸ். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0.2050 கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா 0.004 கிடைக்கும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் ஐ வில் ரீட். நான் ரீட் பண்றேன், புரியுதான்னு பாருங்க. A soil specimen cylindrical in shape subjected to direct stress acting in 3 mutually perpendicular directions. ஏமா ஒன்றும் இல்லைம்மா, ஆல் த 3 directions என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் அப்ளை ஆகுது. லோடு வந்து கொடுக்குறீங்க, அதனால ஆல் த 3 directions வந்து என்ன ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. The length of the specimen test is kept about 3 to 3.5 times its diameter. டயாவை கம்பேர் பண்ணும் பொழுது லென்த் வந்து அதிகம். டயா டினா லென்த் 3 times of d to 3.5 times of d. அடுத்தது என்ன கேட்குறாங்க? The effective minor principal stress sigma 3 is equal to cell pressure. இதுவும் சிக்மா யூவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்றாங்க. இருங்க, இஸ் ஈக்குவல் டு செல் ப்ரெஷர் மைனஸ் போர் ப்ரெஷர். நோ நோ நோ. த எஃபெக்டிவ் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 3ன்றது என்னன்னா செல் ப்ரெஷர் சிக்மா சி மைனஸ் போர் ப்ரெஷர் சிக்மா யூ அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 3 விதமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் எது தப்புன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸ்டேட்மெண்ட்ல எது தப்பு எது கரெக்ட், இதான் கொஸ்டின். So cell pressure, good, cell pressure. ஆக்சுவலி அங்கே வந்து என்னன்னா எஃபெக்டிவ் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுத்துட்டான்.
effective minor principal stress na sigma 3 bar. Very good, excellent. Yaar, Anita, Srikanth, Vinod Kumar. Third one is wrong. Third one, how ma? Eppadi ma wrong? Eppadi wrong? Third one is not wrong. Option D is right. Third right. Eppadi na solran kelunga. Eppadi na solran parunga. Third statement enna kuduthitaanga minor principal stress மட்டும் கொடுக்கல, effective கொடுத்துட்டாங்க. இந்த cylindrical specimenல சுத்தி என்ன நடக்குது அப்படினா செல் பிரஷர் ஆக்ட் ஆகுது மேலியும், ஓகேவா? ஆனா மேல செல் பிரஷரோட தாண்டி டிவியாட்ரிக் பிரஷர் ஆக்ட் ஆகும், ஓகேவா? டிவியாட்ரிக் பிரஷர்னா வந்து என்னன்னா லோடு, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லோடு, அதுவும் மேல ஆக்ட் ஆகுது. எனக்கு சிக்மா 1 வேணும்னா எனக்கு டிவியாட்ரிக் பிரஷர் பிளஸ் செல் பிரஷர் ஆட் பண்ணணும். சிக்மா 3 வேணும்னா அது வெறும் செல் பிரஷர் மட்டும்தான். செல் பிரஷர்னா என்ன சார்? சுத்தி வாட்டர் இருந்து ஒரு பிரஷரை வந்து கொடுக்குதுல, அதுக்கு பேர் செல் பிரஷர், கன்ஃபைன்ட் பிரஷர் சொல்லுவோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 3 கரெக்ட் தான். ஏன்னா அந்த சிக்மா 3 இருக்குல்ல, மைனஸ் ஸ்ட்ரெஸ், சிக்மா 3 மைனஸ் ஸ்ட்ரெஸ்னா என்ன? செல் பிரஷர். இது எஃபெக்டிவா இருந்தா என்ன அர்த்தம்னா போர் வாட்டர் பிரஷரை கழிக்கணும்னு அர்த்தம், சிக்மா யூவை கழிக்கணும்னு அர்த்தம். அதுதான் வந்து சிக்மா 3 பார் சொல்றாங்க பாருங்க. எஃபெக்டிவ் மைனர், எஃபெக்டிவ்னா என்னன்னா செல் பிரஷரோட போர் வாட்டர் பிரஷரை மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். தேர்ட் ரைட் தான். 1 and 3 ஆர் கரெக்ட், 2 மட்டும் தான் வந்து என்ன தப்பு, 2 ஒன்லி இன்கரெக்ட். அடுத்த क्वेश्चन பாப்போமா? கொடுத்துறாங்க எல்லாமே. அடுத்த क्वेश्चन just I read. A shear stress was conducted in a soil sample. A failure ratio of sigma 1 minus sigma 3 by 2 to sigma 1 plus sigma 3 by 2 is equal to unity. Which of the following shear test represent this condition? And once again I read. A shear test was conducted on a soil sample. At a failure, the ratio of sigma 1 minus sigma 3 by 2 to sigma 1 plus sigma 3 by 2 is equal to 1. அதாவது sigma 1 minus sigma 3 by 2 sigma 1 plus sigma 3 by 2 ஒன்று தான்றாங்க. அப்ப அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப என்னன்னு கேட்குறாங்க? அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரஷன் டெஸ்டா, கன்சாலிடேஷன் குயிக் ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்டா, யூனிஆக்சியல் ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்டா, என்ன வரும்? இதான் ஆன்சர், இதான் கேட்குற கொஸ்டின். ஸோ அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரஷன் டெஸ்ட் இஸ் ஏ ரைட் ஆன்சர். அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரஷன் டெஸ்ட்னா என்ன அர்த்தம்னா சுத்தி செல் பிரஷர் இல்லை, ஓகேவா? சுத்தி செல் பிரஷர் இல்லை, ஸோ மேலே மட்டும்தான் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரஷன் டெஸ்டா இதுதான். ஸோ நான் வந்து என்னென்னா உங்களுக்கு மோர் சர்க்கிள் டயக்ராம் யூடியூப்பில் நான் வந்து எடுப்பேன், அப்போ வந்து உங்களுக்கு இது புரியும், இன்னும் நல்லா புரியும், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கூட. இங்கே பாருங்க, a shear vein of 7 cm dia and 10 cm lane. இது வந்து என்ன 7 cm டயாவும் 10 cm லென்த்தும் இருக்கு. இதுதான் வந்து வெயின் shear டெஸ்ட்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய பிளேட். If the torque required to shear the soil was 500 Newton per meter, அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்ட டார்க் வந்து 500 Newton per meter. shear strength கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கமான் ஆன்சர் பண்ணுங்க. shear strength கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா தெரிஞ்சா போதும், you will get answer. shear strengthக்கான ஃபார்முலா which is equal to torque divided by 5d square h by 2 plus d by 6. d is nothing but dia, h is nothing but height. அந்த பிளேடுக்கான ஹைட்டும் கொடுத்துட்டாங்க,
அந்த டயாவும் கொடுத்தாச்சு. பிளேடுன்னு சொல்லக்கூடாது, வேன்னு நம்ம சொல்லணும். ஸோ டார்க், அப்ளைட் டார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி சியர் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டார்க். இந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சால் கூட வந்து போதும். எந்த அளவு டார்க் அப்ளை பண்ணுறேன்னா அந்த அளவு அங்கே ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால தான் என்னால் ரொட்டேட் பண்ண முடியல. ஓகேவா? அப்போ த சியர் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டார்க். இது வந்து என்ன ஒரு இன்ஃபரன்ஸ். சியர் ஸ்ட்ரென்த் விச் இஸ் ஈக்குவல் டு டார்க் டைம்ஸ் divided by pi d square. D is nothing but dia h by 2 plus d by 6. இதான் இதுக்கான ஃபார்முலா, சியர் ஸ்ட்ரென்த்துக்கான ஃபார்முலா. ஸோ ஆன்சர் பண்ணுங்கம்மா. 526 இப்போ டைப் பண்ணீங்களா இல்லை கொஸ்டின் வந்து என்ன டெஸ்ட் எழுதிட்டு அப்ளை பண்ணுறீங்களா? 526ன்றது ரைட் ஆன்சர் தான். ஓகே, குட், வெரி குட் அனிதா. இங்கே வருவோம். எல்லாமே வந்து சியர் ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஓகேவா? சியர் ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி அன்ட்ரைன்ட் ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட். அன்ட்ரைன் தான் வந்து என்னன்னா குயிக் டெஸ்ட்னு அர்த்தம். ட்ரைனேஜ் பண்ணலை, வால் ஓப்பன் ஆகலைன்னு அர்த்தம், வால் க்ளோஸ்டுன்னு அர்த்தம். ஸோ அன்ட்ரைன்ட் ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட் இஸ் கேரிட் அவுட் ஆன் எ ஸ்ட்ரக்சர்டு கிளே. ஓகேவா? கிளே சாம்பிள் அண்டர் செல் ப்ரெஷர். செல் ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டாங்கம்மா, சிக்மா 3 வந்து கொடுத்துட்டாங்க, 50 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். The sample file at deviatic stress கொடுத்துட்டாங்க, சிக்மா டி வந்து கொடுத்துட்டாங்க, 100 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. சி வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, கோஹசிவ் ஃபோர்ஸ், கோஹசிவ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்கம்மா. வேன்சியர் டெஸ்ட் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வேன்சியர் டெஸ்ட் ஃபார்முலா ஒன்றுமே இல்லைம்மா. நீங்கள் ஒரு டப்பாவில் களிமண் எடுத்துக்கிறீங்க. இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடை வந்து இன்செர்ட் பண்ணுறீங்க. இந்த பிளேட் எக்ஸாக்ட்லி ஒரு 2 பிளேடை கிராஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும், 2 நோட்டை வந்து கிராஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். அந்த பிளேடை இன்செர்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறீங்க. ரொட்டேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா டார்க் யூஸ் ஆகுது. நீங்கள் எவ்வளோ டார்க் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? எவ்வளோ டார்க் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவு வந்து என்ன இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க, ஐயோ பார்க்குற மாதிரி இருக்கு. எவ்வளோ டார்க் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவு வந்து என்ன இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ டார்க் அதிகமாக இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வந்து அந்த கிளே வந்து இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஸ்ட்ரென்த் விச் இஸ் ஈக்குவல் டு டார்க் டிவைடட் பை 5d ஸ்கொயர் h by 2 plus d by 6. அந்த ஹெச்ன்றது ஹைட்டு, டின்றது டை ஆஃப் த பிளேட். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபார்முலா, இது ஒரு டெரிவேஷன் மூலியமா வந்தது. கண்டிப்பாக அந்த டெரிவேஷன் வேற ஒரு நாளில் நான் சொல்லித்தரேன். ஓகே, பட் இப்படி தான் வந்து அந்த ஃபார்முலா வந்து வந்தது. ஓகே, இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? டி வேல்யூ கேட்குறாங்க. டி வேல்யூ கேட்குறாங்கம்மா, ஆன்சர் பண்ணுங்க. டி வேல்யூ 15. கௌசல்யா, அனிதா பிரேமு, அப்புறம் வேற யாரு, ஸ்ரீகாந்த். ஏன் மற்றவங்களாம் சொல்லலை சி வேல்யூ? இது எந்த ஃபார்முலா தெரியுமா? see this formula, sigma 1 which is equal to sigma 3 tan square alpha, alpha ன்றது ஃபைலியர் ஆங்கிள் plus 2c tan alpha. சாயிலை பொறுத்தவரையும் ஆல்ஃபா வந்து 45 டிகிரி plus 5/2 கிடைக்கும். ஓகேவா? 5ன்றது சாயிலுக்கான ஸ்ட்ரென்த் பெராமீட்டர். ஓகேவா? சியர் ஸ்ட்ரென்த் பெராமீட்டர். ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சிக்மா 1 is nothing but 150. So the whole term will be equal to 50. Okay, plus இங்க இருக்கக்கூடிய 2c. So 150 which is equal to 50 plus 2c. So இதை simplify பண்ணீங்கன்னா உங்களுக்கு c கான வேல்யூ 15 கிடைக்கும். ஓகே, c கான வேல்யூ 15 கிடைக்கும். இது TNPSC AE ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? So again the next question I am reading.
read the following statement and choose the correct answer. The vein shear test is used to determine the undrained shear strength of non-cohesive soil only. Non-cohesive soil only. அடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இங்க பாருங்க வேன் shear டெஸ்ட்னாலே cohesive soil மட்டும்தான். நான் cohesive soil கொடுத்ததுனால அந்த ஸ்டேட்மெண்ட் 1ன்றது தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 தப்புன்னு தெரிஞ்சாலே ஆப்ஷன் சி இருக்கணும் இல்லனா ஆப்ஷன் டி இருக்கணும். ஓகேவா? 1 ஆப்ஷன் சி இருக்கணும் அப்படி இல்லனா ஆப்ஷன் டி இருக்கணும். என்ன நீங்க தான் சொல்லணும். 1 ஆப்ஷன் சி அப்படி இல்ல ஆப்ஷன் டி. ரெண்டாவது பாருங்களேன். in the vein shear test the vein shear of the soil along the cubical surface. The vein shears of the soil along the cubical surface. Cubical surface. நான் படிச்சு சொல்லிட்டேன். ஒரு ட்ரம் மாதிரி எடுக்கணும். Drum in the sense that is a cylindrical, not cubical. So D is right answer. Both the statement are false. அவங்களே கொடுத்துட்டாங்க. Drum is nothing but cylindrical. Cylindrical shape இருக்கக்கூடிய dia plus length இருக்கக்கூடிய ஒரு இதுல தான் நம்ம என்ன பண்ணுறோம், சாஃப்டா இருக்கக்கூடிய கிளேவை எடுத்துட்டு அந்த பிளேடை இன்செர்ட் பண்ணி திருகுறோம். அப்படி திருகும் பொழுது எந்த அளவு டார்க் அப்ளை பண்றோமோ அந்த அளவு shear strength இருக்குன்னு அர்த்தம். A footing resting on fully saturated clay strata for checking the initial stability, the shear strength parameter are used from. The footing is resting on fully saturated clay. For checking the initial stability, the shear parameter, initial stability கண்டுபிடிக்க நம்ம அந்த shear parameter, shear strength parameter tau which is equal to c plus sigma tan phi. இதுல shear strength parameter c இருக்கு phi இருக்கு. இந்த c and phi நாங்க எங்க இருந்து எடுக்கணும் இதான் வந்து क्वेश्चन கேக்குறாங்க. ஓகேவா? c இருக்கு phi இருக்கு. shear strength parameter நான் எங்க இருந்து எடுக்கணும்? consolidated drain test consolidated undrained test unconsolidated undrained test unconsolidated undrained test. unconsolidated undrained test தான் ரைட் ஆன்சர். அதுக்கு இன்னொரு நேம் என்னமா? unconsolidated undrained testக்கு இன்னொரு நேம் என்ன? unconsolidated undrained UU test னு சொல்லுவோம். UU னு மட்டும் சொல்லக்கூடாது. 15 நிமிஷத்திலே இது முடியறதுனால இதுக்கு Q test னு சொல்லுவோம். குயிக் டெஸ்ட் னு அர்த்தம். ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன? குயிக் டெஸ்ட் னு அர்த்தம். ஓகே? So the next question again assertion and reason based பண்ணி the drain test using a triaxial test apparatus are useful. The study of drainage of water through the soil sample. drain test னா வந்து என்னன்னா consolidated drain test தான் சொல்றாங்க. அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா study of drainage of water உடைய drainage பத்தி படிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. hence permeability of soil sample and hence அப்ப permeability K கண்டுபிடிக்கவும் drainage கண்டுபிடிக்கவும் நீங்க consolidated drain test யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ரீசன் என்ன சொல்றாங்க? permeability of soil is very very important property. அது வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டினா ஒரு டேம் இருக்குன்னா அந்த டேம்ல எவ்வளோ சிபிஎஸ் லாசஸ் ஆகும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா பர்மியபிலிட்டின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து தேவை. அப்ப பர்மியபிலிட்டின்ற ப்ராப்பர்ட்டி சிபிஎஸ் அனாலிசிஸ்ல ரொம்ப முக்கியங்க. அதனால அந்த பர்மியபிலிட்டியை கண்டுபிடிக்க நான் வந்து என்ன டெஸ்ட் யூஸ் பண்றேன்? ட்ரைன் டெஸ்ட்டை யூஸ் பண்றேன்னு சொல்றாங்க. திஸ் இஸ் தி ரைட் ஆர் ராங்? எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க. பிக்சர் கிளாரிட்டி கரெக்டாக இருக்காமா? பிகாஸ் எனக்கு பிக்சர் கிளாரிட்டி கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. கரெக்ட் கரெக்ட் தான். ஓகே, போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏவா? R is not correct explanation of A வா? R வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷனா இல்ல R வந்து not correct explanation? ரெண்டு பேப்பர் பார்க்கணும். குயிக்கா வாங்க. R is not correctா? R is correctா?
இங்க பாருங்க. Permeability of soil is an important property useful to estimate the losses. ஓகே. அது permeability ப்ராப்பர்ட்டிக்கான அட்வான்டேஜ பத்தி பேசுற மாரி இருக்கு. ஏங்க permeabilityன்ற ப்ராப்பர்ட்டி இந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ தட் நான் வந்து அந்த ட்ரெயின் டெஸ்ட்க்கு போனேன், ட்ரையாக்சியல் ட்ரெயின் டெஸ்ட்க்கு போனேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட எக்ஸ்ட்ராவா இங்க குடுத்திருந்தா பிரச்சனை இல்ல. அவங்க அப்படி எக்ஸ்ட்ராவா குடுக்கல. சோ 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆனா கரெக்ட்டான எக்ஸ்பிளனேஷன் கேட்டா சொல்ல முடியாது. ஓகேவா? நாட் எ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் A. ஆப்ஷன் B இஸ் ரைட். ஓகேவா? அதுதான் சொல்றேன். கைண்ட்லி செக். லோ சார். எதுக்கு லோ? ஓகே, ஓகே. வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எனக்கும் அது என்னன்னு தெரியல. வீடியோ குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. மத்தவங்க எல்லாருக்கும் கரெக்ட்டா இருக்கா? வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இன்டர்நெட் ஆடியோ ஆல்சோ மிஸ்மேட்ச். கொஞ்சம் இன்டர்நெட் லேக் ப்ராப்ளம் இருக்கு. ஹலோ? செக், செக். இன்டர்நெட் ப்ராப்ளம் தான். ஆடியோ மிஸ்மேட்ச். ஓகே. எனிவே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து stone column ground improvement. Okay. Stone column as ground improvement technique is generally adopted. So இது வந்து updated syllabus பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். Stone column as ground improvement technique is generally adopted. Ground improvement technique பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. Ground improvement technique பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். Come on. Clay soil. Very good. Very good. Very good. A stability analysis of slope is of purely cohesive soil. Then the critical center is taken to lie at intersection of purely cohesive soil critical center of the circle and the critical center எங்க நம்ம எடுப்போம் தான் question. is அது directly clay soil. இதுக்கு எங்க எடுப்போம்? Directional angle. Okay. So what is mean by directional angle? What is mean by critical center? What is base failure, face failure, toe failure? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் நான் யூடியூப் கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். ஓகேவா? இன்னொரு நாளில். அகைன் இங்கேயுமே சர்டன் டைப் ஆஃப் டெஃபினேஷனை கொடுத்துட்டு கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் கொஹசன்லெஸ் சாயிலில் வராதா? கண்டிப்பாக கொஹசன்லெஸ் சாயிலில் வரும். ஸோ அதுக்கு டெக்னிக் எல்லாமே வந்து வேற வேற. வைப்ரேஷன் மெத்தடு, வைப்ரோஃப்ளோட்டேஷன் மெத்தடு, வைப்ரேஷன். அப்போ கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்னா வேற எதுவும் இல்லைம்மா. சியர் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. சியர் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. சியர் ஸ்ட்ரென்த்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா கன்சாலிடேஷன் காம்பேக்ஷன் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அந்த காம்பேக்ஷனில் சில எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, சாயில் சி சாயிலாக என்ன எக்யூப்மெண்ட், 5 சாயிலாக இருக்கும்பொழுது என்ன எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் அடுத்ததாக வந்து வளருது. வைப்ரேஷன், வைப்ரோஃப்ளோட்டேஷன் மெத்தட் எல்லாமே வந்து 5 சாயிலுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, a failure of soil slope take places when hard stratum exists at a considerable depth below the toe, such that failure surface is curved at two end and plane in the middle portion. This is known as. இந்த ஃபெயிலியருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, இந்த ஃபெயிலியருக்கு நேம் என்னன்னு கேட்குறாங்க.
இந்த ஃபெயிலியரில் பார்த்தீங்கன்னா 2 ஃபெயிலியரும் நடக்குது. ரொட்டேஷனும் நடக்குது, டிரான்ஸ்லேஷனும் நடக்குது. ஸோ 2 ஃபெயிலியர் ஒண்ணா சேர்ந்து நடக்கிறதுனால இதுக்கு பேரு காம்பவுண்ட் ஃபெயிலியர். ஸோ இன் ஃபியூச்சர்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. காம்பவுண்ட் ஃபெயிலியர்னா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இஸ் a காம்பினேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷனல். ஓகேவா? இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி வந்ததுன்னா அதுக்கு பேரு காம்பவுண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஃபெயிலியர்லாம் வேரியஸ் கேசஸ்ல வந்து அக்கர் ஆகும். இது எல்லாமே நான் கண்டிப்பா நான் சொல்றேன். இந்த ஃபார்முலாவும் ஓகேவா? ஸ்டெபிலிட்டி நம்பர் கண்டுபிடிக்க சொல்லி ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க. A cut of depth 8 meter is made in a cohesive soil. அந்த C வேல்யூ கொடுத்துட்டு phi வேல்யூ கொடுத்துட்டு gamma வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியும் கொடுத்துட்டாங்க. ஸ்டெபிலிட்டி நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. C 36, phi 0 டிகிரி, gamma வேல்யூ 18 அண்ட் டெப்த் வந்து 8 மீட்டர். எல்லா வேல்யூவும் கொடுத்துட்டு அவங்க கேட்கறது ஸ்டெபிலிட்டி நம்பர். வாட் இஸ் ஸ்டெபிலிட்டி நம்பர்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பர்லாம் படிப்பீங்க. அந்த நம்பரை தான் வந்து இங்கே கேட்குறாங்க. C divided by gamma, yes, cohesive force divided by gamma, factor of safety into H. போடுங்க, ஆன்சர் கிடைக்கும். C இருக்கு, gamma இருக்கு, factor of safety இருக்கு, H இருக்கு. factor of safety 2.5. இங்க இருக்கு பாருங்கம்மா ஃபார்முலா. C divided by gamma, factor of safety into H. இதுல C கான வேல்யூ 36, gamma கான வேல்யூ 18, F கான வேல்யூ 2.5 and H கான வேல்யூ 8. இதுல ஸ்டெபிலிட்டி நம்பர் நமக்கு ஈஸியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ தட் ஸ்லோப் எவ்வளோ ஸ்டேபிளா இருக்கு இல்ல அதை பத்தி பேசக்கூடியது தான் இந்த ஸ்டெபிலிட்டி நம்பர். ஓகே? விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இன் த கேஸ் ஆஃப் பிஷப் சிம்பிளிஃபைட் மெத்தட்? இது மெத்தட் ஆஃப் ஸ்லைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டெஃபினிஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன? So satisfied only vertical force equilibrium. It is describe the effect of forces acting on side of individual slice. So slice வந்து நம்ம வந்து பிரிப்போம்லப்பா ஸ்லைட்ஸ். இந்த ஸ்லைஸை பேஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்லைஸ் உடைய சைடில் நடக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணலன்னு சொல்றாங்களா? இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஒன்லி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியமா? இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஒன்லி மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியமா? எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பி ஒன்லி ரைட் ஸ்டேட்மெண்ட். அப்போ டெய்லர் ஸ்டெபிலிட்டி மெத்தட் ஆஃப் ஸ்லைஸ். ஸோ ஒவ்வொரு மெத்தட்லையுமே என்னென்ன அசம்ப்ஷன் இருக்குன்றத ஒன்னா சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. சார் அது எங்க சார் பார்க்கறது? இங்கே இருக்கு பாருங்க. பிஷப் சிம்பிளிஃபைடு மெத்தட்ல ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்லைடு, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்லைஸோடைய சைடுல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை டிஸ்கிரைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்லெஜென்ட், அதை வந்து கன்சிடர் பண்றாங்களா இல்லையா? ஓகேவா? ஸ்பீடு சர்க்கிள் மெத்தட்ல ரொட்டேஷனல் ஃபெயிலியரை நம்ம வந்து என்ன பண்றோம்? இக்னோர் பண்றோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஓவரால் மொமெண்டமை நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். சார் ஸ்பீடு சர்க்கிள் மெத்தட்னா என்ன சார், பிஷப் மெத்தட்னா என்ன சார்னா நான் ஒரு தனியா ஒரு கிளாஸ்ல நான் சொல்றேன். ஈவன் கன்சாலிடேஷனா ஃபார்முலா சொல்ல முடியுது, இதுலயும் ஃபார்முலா சொன்னா அது வந்து புரியாது. அந்த மெத்தடாலஜியை நான் வந்து தனியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் காசஸ் ஆஃப் ஸ்லோப் ஃபெயிலியர்? எது வந்து ஸ்லோப் ஃபெயிலியருக்கு ரீசனா வந்து இருக்கு? எது ஸ்லோப் ஃபெயிலியருக்கு ரீசனா இருக்கு? Which of the following are causes of slope failure? Slope failureக்கு ரீசன் எது? இதான் கொஸ்டின். Geological structure and texture, anomalies like decays and fault and fold, like இது வந்து ஜியோலஜில வந்து ஃபால்ட் ஃபோல்ட்னு படிப்போம். டைனமிக் லோடிங்கா அல்லது ஜாயிண்ட்ஸா? எதுமா ஸ்லோ ஃபெயிலியருக்கு காரணமா இருக்கு? ஸோ எல்லாமே ஸ்லோ ஃபெயிலியருக்கு காரணம்.
ப்ராசஸ் ஆஃப் டர்னிங் டெலஸ்கோப் நோ, இது வேண்டாம். அடுத்தது பார்ப்போம். நான் ஒன் செகண்ட் நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க. கன்சாலிடேஷன் நேத்தோட காம்பாக்ஷன் பார்த்தோம். இன்னைக்கு கன்சாலிடேஷன் பார்க்குறோம். கன்சாலிடேஷன்ல என்ன கொஸ்டின் கேட்க போறாங்க சரிங்களா? ஏவினா என்ன, சிசினா என்ன, எம்வினா என்ன, சிவினா என்ன, டிவினா என்ன, டீனா என்ன, அதுக்கப்புறம் டெப்த் ஆஃப் கன்சாலிடேஷனா என்ன. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஃபார்முலா வந்து தெரியுது. டெல் இ டிவைடட் பை டெல் சிக்மா, டெல் இ டிவைடட் பை லாக் ஆஃப் சிக்மா 2 டிவைடட் பை சிக்மா 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவி டிவைடட் பை 1 + இ நாட். ஓகேவா? ஸோ அதையும் தாண்டி வந்து பார்க்கும் பொழுது சிவி கொடுத்தா ஓகே ஆகிடும். ஒர்க்கை பார்த்துட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சிவி விச் இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை காமா டபிள்யூ இன்ட்டு எம்வி. ஒரு 4 ஃபார்முலா வந்து பார்த்தோம். இதையும் தாண்டி டிவிக்கான ஃபார்முலாவும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ டிவி விச் இஸ் ஈக்குவல் டு சிவி இன்ட்டு டி டிவைடட் பை h ஸ்கொயர்ன்ற மாதிரி ஒரு ஃபார்முலா வந்து பார்த்தோம். அதாவது டி ஸ்கொயர் ஆர் h ஸ்கொயர். அந்த டிக்கான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அது h/2 இருக்கலாம், h இருக்கலாம். அது வந்து கன்சாலிடேஷன் டைமை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக எவ்வளோ டெப்த்தில் அந்த ட்ரைனேஜ் பாத் வந்து இருக்குன்றத சொல்கிறது தான் அந்த டி. ட்ரைனேஜ் டபுள் ட்ரைனேஜாக இருந்தால் ஆல்ரெடி இருக்கிற டெப்த்து பாதியாக குறையும், h/2 குறையும். டபுள் ட்ரைனேஜில் 25 வருஷம்னா சிங்கிள் ட்ரைனேஜில் 100 வருஷம் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கன்சாலிடேஷனில் இருக்கக்கூடிய பேசிக். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக். கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்கை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் வந்து கிடைச்சிது. அந்த கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்கு உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய டாஸ்க் வந்து இதுதான். கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் ஃபார் கிளே சாயில், கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் ஃபார் சாண்ட் சாயில். அந்த என்ன டெக்னிக்கு, அந்த டெக்னிக்கான நேமை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஓகேவா? வைப்ரோ ஃப்ளோட்டேஷன் மெத்தட். கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெஷன் டெக்னிக்கும் காம்பாக்ஷனுக்கும் இன்டர்லிங்க் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதையும் தாண்டி கிரவுட்டிங் சொல்லுவோம். கிரவுட்டிங் சிமெண்ட்டை வந்து சிமெண்ட் ஸ்லரியை அதிகப்படியான ப்ரெஷரில் ஒரு குறிப்பிட்ட காம்போசிஷனில் சேர்த்து அடிப்போம். அந்த கிரவுட்டிங் ஆல்சோ கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் தான். ஸோ ஜிப்சம் அண்ட் லைமை வச்சு நம்ம வந்து கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் வந்து பண்ணலாம். அந்த கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் வந்து ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீடு சர்க்கிள் மெத்தட்னா என்ன, பிஷப் மெத்தட்னா வந்து என்ன, ஸ்டெபிலிட்டி நம்பர்னா வந்து என்ன, ஃபேஸ் ஃபெயிலியர், பேஸ் ஃபெயிலியர், டோ ஃபெயிலியர்னா வந்து என்ன, கம்பைன் ஃபெயிலியர்னா என்ன, இப்போ ரொட்டேஷனல்னா என்ன, டிரான்சிஷனல்னா வந்து என்ன, டெப்த் எங்கே அதிகமாக இருக்கும், பேஸில் டாப்பில் இருக்கக்கூடிய சாயில் ஸ்ட்ராங்காக இருந்து பேஸ் வந்து வீக்காக இருந்தால் மொத்தமும் ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த ஒவ்வொரு ஃபெயிலியருக்கான கேட்டகரி வந்து எந்தெந்த சுச்சுவேஷனில் வந்து அக்கர் ஆகுது, இதை மட்டும் பார்த்து வச்சா போதும். ஸ்டெபிலிட்டி நம்பர் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஸ்ட்ரென்த்து. சிஎஸ் ஸ்ட்ரென்த்துக்கான பெராமீட்டர் சி ப்ளஸ் சிக்மா டேன் ஃபை அது மட்டும் தெரிஞ்சால் போதும். இதையும் தாண்டி அந்த சிஎஸ் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரையாக்சல் டெஸ்ட் இருக்குது, யூனியாக்சல் டெஸ்ட் இருக்குது, டைரக்ட் சியர் டெஸ்ட் இருக்குது, வெயின் சியர் டெஸ்ட் இருக்குது. அந்த டைரக்ட் சியர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவோம். பாக்ஸ் டெஸ்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நம்ம வந்து கேட்கல, பட் அது கேட்பாங்க. பாக்ஸ் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த டைரக்ட் சியர் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தபோது போர் வாட்டர் ப்ரெஷர்லாம் கால்குலேட் பண்ண முடியாது. ஃபெயிலியர் பிளேன் வந்து முன்னாடியே நம்ம சொல்லிடுறோம், அதெல்லாம் வந்து ப்ராக்டிகலி இம்பாசிபிளுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அதோடைய டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் அதை விட ஒரு படி மேலேனா வந்து ட்ரையாக்சல் டெஸ்ட்டு. அப்போ ட்ரையாக்சல் டெஸ்ட்டில் வந்து செல் ப்ரெஷர் இருக்குது, டிவியேட்டர் ப்ரெஷர் இருக்குது. செல் ப்ரெஷர் வந்து சிக்மா 3, டிவியேட்ரிக் ப்ரெஷரோட செல் ப்ரெஷர் சேர்ந்தா சிக்மா 1. இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து என்ன பண்ணலாம், சிக்மா 1 which is equal to சிக்மா 3 tan ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2c tan ஆல்ஃபான்ற மாதிரி அந்த ஃபார்முலாவை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டலாம். பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா. மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னா என்ன, மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னா என்ன, இன்னொரு லைவ்ல நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதுலேயே வந்து என்ன குயிக் டெஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்லோ டெஸ்ட் இருக்கு, அப்புறம் இன்டர்மீடியட் டெஸ்ட் வந்து இருக்கு. ஸ்லோ டெஸ்ட்னா 1 வீக் வரையும் நடக்கும். ஸ்லோ டெஸ்ட்னா என்ன, கன்சாலிடேட்டட் ட்ரைன் டெஸ்ட். குயிக் டெஸ்ட்னா என்ன, அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரைன் டெஸ்ட். யூயூ டெஸ்ட், குயிக் டெஸ்ட், சிடி டெஸ்ட், ஸ்லோ டெஸ்ட். ஸோ இதையும் தாண்டி வேன் சியர் டெஸ்ட் இருக்கு. அந்த வேன் சியர் டெஸ்ட்ல பிளேடு இருக்கு. அந்த பிளேடை வச்சு டார்க் அப்ளை பண்றோம். எந்த அளவு டார்க் அப்ளை பண்றோமோ அந்த டார்க் அதிகமா இருக்குன்னா உள்ள வந்து கொஹசிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இது தவிர்த்து வந்து என்னன்னா யூனிஆக்சியல் டெஸ்ட்னு சொல்லிட்டு செல் ப்ரெஷர் எல்லாம் வந்து 0 பண்ணிட்டு வெறும் லோடு மட்டும் கொடுப்போம். அந்த யூனிஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ல நமக்கு என்ன வேல்யூ Q வருதோ அதுல பாதி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து C கிடைக்கும், கொஹசிவ் ஃபோர்ஸ் கிடைக்கும். யூனிஆக்சியல் டெஸ்ட்டை பொறுத்த வரையும் அந்த சியர் ஸ்ட்ரென்த்ன்றது C மட்டும்தான், நாட் 5. tau which is equal to C. T5ல தான் tau which is equal to C plus sigma tan 5. ஓகேவா? இவ்வளவுதான் பேசிக்கா வந்து இவ்வளவுதாங்க கேட்கறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்த இது போலாமா? அடுத்த கொஸ்டின் சைக்கிள் 20 போலாமா?
cycle test 20. See the soil mechanics la soil sample எப்படி கலெக்ட் பண்றதுன்னு சொல்லக்கூடிய soil exploration, soil sampling technique என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து soil sampling பண்ணுவோம், overlock profile, standard penetration test, so earth pressure and retaining wall, shallow foundation பத்தி, tersagi bearing capacity பத்தி நம்ம வந்து இதல வந்து பார்க்க போறோம் in soil mechanics cycle test 20 ல ஓகேவா. பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க தான் வந்து ஆன்சர் சொல்ல போறீங்க. இது வந்து உங்களுக்கு விசிபிலிட்டியா இருக்கும். என்ன கேக்குறாங்க அப்படினா ஸ்டேட்மென்ட் வந்து கொடுத்திருக்காங்க. In the case of active earth pressure, the sliding wedge move downward and outward on the slip surface relative to intact backfill. Move downwards, okay. In the case of passive pressure, sliding wedge is moving upward and inward. அதாவது இதுதான் வந்து retaining wallனா இதுக்கு பேர் வந்து backfill. backfillல shear failure வந்து occur ஆகுது. இந்த shear failureனால இந்த ஒரு particular portion வந்து என்ன ஆகுதுன்னா slide ஆகுது. slide ஆகி இத இப்படி முன்னாடி தள்ளி இப்படி பண்ணலாம். இது இப்படி ஆச்சுனா இதுக்கு பேர் active earth pressure அப்படினு சொல்லலாம். ஓகேவா? சோ இல்ல இந்த retaining wall உங்களுடைய backfill நோக்கி நகருது, towards the backfill நோக்கி நகருது அப்படினா அதுக்கு பேர் passive earth pressure சொல்லலாம். ஓகேவா? The retaining wall is absolutely rest. retaining wall எங்கேயும் நகரல, ஆக்டிவாவும் நகரல, பாசிவாவும் நகரல, it is rest. அப்படி அது ரெஸ்ட் போர்ஷன்ல வந்து இருக்கு அப்படினா we know retaining wall at rest ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? at rest ன்னு சொல்லலாம். நான் பேசுறது புரியுதா? active earth pressure, passive earth pressure at rest. so active earth pressureனா வந்து மூவ் பண்ணுது இப்படி, passive earth pressureனா மேல் நோக்கி போகும். so the statement 1 and 2 both are right. active earth pressureனா அந்த ஸ்லைடு வந்து கீழ் நோக்கி வருது, அவுட்வர்ட்ல வருது. passiveல அது மேல் நோக்கி போகுது, இன்வர்ட்ல போகுது அப்படின்றது சொல்றாங்க. the statement both are right. so இங்க பாத்தீங்கன்னா again assumption, ranking theoryக்கான assumption பேஸ் பண்ணி क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. lateral earth pressure ஓகேவா? so lateral earth pressureல ranking theoryக்கான assumption பாருங்க. a soil mass is semi infinite and homogeneous and cohesionless soil and dry. a ground surface is plane which may be horizontal or inclined. wall yield about base and the satisfied the deformation conditions for plastic equilibrium. ஆன்சர் பண்ணுங்க எதெல்லாம் ரைட். சாயில் வந்து cohesionless-ஆ இருக்கணும், சாயில் வந்து ஹோமோஜினியஸா இருக்கணும். நேத்தே பார்த்தோம் ஹோமோஜினியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக்னா என்ன. செமி இன்ஃபினைட்னா என்னமா? செமி இன்ஃபினைட்னா என்ன? செமி இன்ஃபினைட்னா என்ன? கமான். semi infinite is very good Kausalya. all the options are right. 1 2 3. semi infinite னா வந்து முழு டெப்த் எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண கூடாது, கொஞ்சம் ஓரளவு டெப்த் மட்டும் கன்சிடர் பண்ணா போதும்னு சொல்றாங்க. அதான் வந்து semi infinite. all the options are right. ஓகேவா? அப்ப உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா ranking தியரிக்கான அசம்ப்ஷனை மகப் பண்ணிக்கோங்க. டாஸ்க் சாரி டாஸ்க் வந்து இதான் டாஸ்க். இதுவரையும் சாயில் மெக்கானிக்ஸ்ல ஒவ்வொரு தியரி வந்திருக்கும். டார்சி தியரி, அப்புறம் தெர்சாகி ஒன் டைமென்ஷனல் கன்சாலிடேஷன் தியரி, அப்புறம் இந்த ரேங்கிங் தியரி, அதுக்கப்புறம் டைலர் ஸ்டெபிலிட்டி நம்பர், ஓகேவா? தெர்சாகி பியரிங் கெப்பாசிட்டி வேல்யூ, ஓகே, அப்புறம் அட்டபர்க் லிமிட்டுக்கு இருக்கக்கூடிய அசம்ப்ஷன். ஸோ ஒவ்வொரு தத்துவத்திலையும் என்னென்ன அசம்ப்ஷன் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு மொத்தமா எழுதி வச்சுக்கோங்க. இட் வில் யூஸ்ஃபுல். மொத்தமா எழுதிக்கிட்டீங்கன்னா ரொம்ப வந்து பெனிஃபிட்டரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? புரியுதா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
C வந்து கொடுத்துட்டாங்க cohesive forceக்கான வேல்யூ. Phiக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க angle of internal friction. And gammaக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா டென்ஷன் கிராக் எப்போ ப்ரொவைட் ஆகும், எப்போ வந்து உருவாகும் கேட்கறாங்க. டென்ஷன் கிராக் வந்து எப்போ வந்து உருவாகும்னு கேட்கறாங்க. ஓகே, டென்ஷன் கிராக் எப்போ உருவாகும்னு கேட்கறாங்க. The question is simple. C given, phi given, gamma given, டென்ஷன் கிராக் அந்த டெப்த் வந்து என்னன்னு கேட்கறாங்க. ரீடைனிங் வால்ல ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இதுதான். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ZC கேட்கறாங்கப்பா. ZC HC ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நான் சொல்லியிருக்கேன். எங்க அனிதா என்னாச்சு? ZC HC ஃபார்முலா தெரியலையா? எது டென்ஷன் கிராக்? ZC HCயா? டென்ஷன் கிராக்குக்கான ஃபார்முலா கேட்கறாங்க. கமான் கமான் கமான், ஆன்சர் 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 பண்ணுமா இல்லையா? டூ மீட்டர் ஃபார்முலா பாருங்க. 2 சிக்மா பை காமா. எஸ், 2 இருக்கு, C இருக்கு, C வேல்யூ 2C பை காமா. டெப்த் ஆஃப் டென்ஷன் கிராக். சரி, இன்னொரு ஃபார்முலா சொல்றேன். 4C பை காமா. இது எந்த ஃபார்முலா? அங்க ஆகுது கொஞ்சம். இது 4C பை காமா. இது எந்த ஃபார்முலாமா? 4C பை காமா. இது எந்த ஃபார்முலா? 2C பை காமா. எஸ், எல்லாரும் சொல்லிட்டீங்க. வாட் அபவுட் 4C பை காமா? 4C பை காமா கேள்விப்பட்டது இல்லையா? 2C பை காமா ஓகே. 4C பை காமா கேள்விப்படலையா? எஸ், வெரி குட் வெரி குட். கிரிட்டிக்கல் டெப்த். வெரி குட் வினோத், வெரி குட் அனிதா. எஸ், கிரிட்டிக்கல் டெப்த். டென்ஷன் கிராக் வரையும் பயப்பட தேவையில்ல. அதை விட டபுள் த டைம்ஸ் டெப்த் இருக்கும் பொழுது மொத்த பேக் ஃபீல்டுமே என்ன ஆகும் அப்படின்னா சரிஞ்சு கீழே விழுந்துடும். ஓகேவா? அந்த டெப்த் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிரிட்டிக்கல் டெப்த், HCன்னு சொல்லுவோம். வெரி குட்பா. நவ் திஸ் கொஸ்டின், இது வந்து ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின் தான். வாட் இஸ் அன்சப்போர்ட்டட் வெர்டிக்கல் கட்? C-ன்றது cohesive soil and phi-ன்றது angle of internal friction, gamma-ன்றது unit weight of the soil. The height of unsupported vertical cut என்னவா இருக்கும்? இதான் கொஸ்டின். height of unsupported vertical curve cut என்னவா இருக்கும்? இதான் கொஸ்டின். எஸ், 2C by gamma into tan alpha. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்டிக்கல் டெப்த்ன்றது 2 times of ZC. அப்போ 4C by gamma into tan alpha. ஓகேவா? tan alphaன்றது 45 plus 5/2. நான் சொல்றேன். இதுல tan alpha plus 5/2 வந்தே இருக்க வேண்டாம். 4C by gammaவும் கொடுக்கலாம். இல்ல ஃபார்முலாவில் அந்த 5 இன்க்ளூட் பண்ணி கேட்குறாங்களான்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் tan 45க்கான வேல்யூ நமக்கு தெரியும். அதனால தான் 4C by gammaவோட நம்ம வந்து முடிச்சிடறோம். ஓகேவா? பட் இங்க வந்து என்ன வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சி then next question, which of the following is graphical method for determination of lateral earth pressure? lateral earth pressure find out பண்றதுக்கான graphical method வந்து என்ன? இதான் கொஸ்டின். மீதி எல்லாமே வந்து analytical method, mathematical method. ஓகேவா? ஆனா எர்த் பிரஷரை ஃபைண்ட் அவுட் பண்ண கிராஃபிக்கல் மெத்தட் என்ன? கிராஃபிக்கல் மெத்தட்னா வந்து வரையறது அந்த சொல்யூஷன்ஸ். இப்போ கிராஃபிக்கல் மெத்தட் வந்து என்ன? எஸ், Kalman's method is right answer ma. Good. அவர் தான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா
ஒரு கிராஃபிக்கல் மெத்தடை 1866ல ஃபார்ம் பண்ணார். ஓகேவா? அகைன் தி ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்ன சொல்றாங்கன்னா, the inclination of resultant stress with normal can exceed the angle of repose. The angle of repose na phi. Inclination na I. ரெண்டுத்துக்கும் லைட்டா ஒரு மைனூட்டான வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்களேன், the ratio of difference between greatest and least intensities of pressure to their sum cannot exceed the sine of angle of repose. ரெண்டு क्वेश्चन கொஞ்சம் டஃப்பான क्वेश्चन தான். நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். இந்த क्वेश्चनக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். சோ எந்த என்குயரி காலும் இப்ப பண்ண வேண்டாம். ஐ அம் இன் லைவ். நான் லைவ்ல இருக்கேன். சோ தொடர்ந்து ரிப்பீட்டடா என்குயரி கால் வேண்டாம். சோ சொல்லுங்கம்மா. சோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் பண்ணுங்கம்மா, குயிக். ஏன் யாருமே ஆன்சர் பண்ண மாட்டீங்க? Statement 1 is false. Statement 2 is right. Statement 1 is false. So the inclination of resultant stress with normal can exceed the angle of repose ன்னு சொல்றாங்க. அது அப்படி எக்ஸிட் ஆக வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அப்படி எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா அது ஃபெயிலியருக்கு ரீசன். ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லைம்மா, ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்னா அதால் சரிஞ்சு போகிற கண்டிஷனில் எவ்வளோ ஆங்கிள் உருவாகுதோ அதான் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். இன்க்ளினேஷன்னா என்னென்னா, எஸ் நம்ம வந்து அந்த ஸ்லோப்பை வந்து எப்படி மேக் பண்ணுறோமோ அதான் இன்க்ளினேஷன் ஆங்கிள். இந்த இன்க்ளினேஷன் ஆங்கிள் கண்டிப்பாக ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸை விட அதிகமாக இருக்க மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்துக்க மாட்டோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. ஓகேவா? அகெயின் சம் தான். 0.6 மீட்டர் ஸ்கொயர் பியரிங் பிளேட் settled 20 mm in plate load test on a cohesive soil, sea soil, when the intensity of loading is 0.2 Newton per mm square. The settlement of a prototype shallow footing 1.5 meter square under the same intensity of loading. இதில் given data எல்லாத்தையும் எழுதுங்க. 0.5 மீட்டர் ஸ்கொயர் பியரிங் பிளேட், அது 20 mm செட்டில் டவுன் ஆகுது. இது வந்து என்னன்னா மாடல் தான், நாட் ஏ ப்ரோட்டோடைப். என்ன சாயில்? கொகசிவ் சாயில்ல. ஸோ இப்போ லோடு வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் 0.2 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். சிவசங்கர், நீங்கள் டெஸ்ட் பேட்ச் பற்றி பேசணும்னா எனக்கு அப்புறமா கால் பண்ணுங்க. வாட் அபவுட் ஃபீஸ் இன் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் கால் பண்ணுங்க, இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கப்பா. ஸோ இதுலேயே இருக்குது பாருங்கள், 8667 அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். த செட்டில்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டோடைப். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா மாடலை பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ப்ரோட்டோடைப்பை பற்றி பேசுகிறாங்க. மாடலை நான் கொடுத்துட்டேன், எனக்கு ப்ரோட்டோடைப்பில் எவ்வளோ செட்டில்மெண்ட் வந்து இருக்கும் இதை வந்து கேட்குறாங்க. மாடல் கொடுத்தாச்சு, ப்ரோட்டோடைப்பில் எவ்வளோ செட்டில்மெண்ட் வந்து இருக்கும். மாடல் இன் த சென்ஸ் பிளேட்டில் நடக்கிறது, ப்ரோட்டோடைப் இன் த சென்ஸ் கிரவுண்டில் நடக்கிறது. ஓகேவா? கிரவுண்டில் நடக்கிறது. பியரிங் கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்க தெர்சாகியோடைய பியரிங் கெப்பாசிட்டி ஃபார்முலா மட்டும் தேவைப்படாது. TNC 0.5 காமா BN காமா N காமா காமா W ப்ளஸ் காமா Wன்ற மாதிரி ஒரு பெரிய ஃபார்முலா வந்து வரும். ஓகேவா? அந்த ஃபார்முலா மட்டும் தேவைப்படாது. அது வந்து அனாலிட்டிக்கலாக அந்த ஃபார்முலா வச்சு நம்மளால் பியரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த ஃபார்முலாவையும் தாண்டி ஃபீல்டில் இந்த பிளேட் லோட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் மூலயமாவும் நம்மளால்
எவ்வளோ செட்டில்மெண்ட் இல்லை எவ்வளோ பியரிங் கெப்பாசிட்டி இருக்குன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் இன் பிளேட், செட்டில்மெண்ட் இன் ஃபீல்டு, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். செட்டில்மெண்ட் இன் பிளேட், செட்டில்மெண்ட் இன் ஃபீல்டு கண்டுபிடிங்க. வெரி குட் வினோத்குமார், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்கம்மா. வினோத்குமார் கரெக்ட். ஃபார்முலா ரைட். வாட் அபவுட் அதர்ஸ்? வெரி குட். செட்டில்மெண்ட் ஆஃப் பிளேட், செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபூட்டிங், இதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வரும். ஓகேவா? கொஞ்சம் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கு. ஃபார்முலா வந்து இதுதான். செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபூட்டிங் பாருங்க, ஃபார்முலா வந்து இதுதான். செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபூட்டிங், ஓகே, செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபூட்டிங் and then settlement of plate, which is equal to breadth of the footing divided by breadth of the plate. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். தட் ஆன்சர் இஸ் 50 mm. ஓகே, உங்களுக்கு புரியுதா? இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே சிம்பிளாக வந்து ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் வந்து என்ன? 50 mm. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ மாடலுக்கும் ப்ரோட்டோடைப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்டுக்கான வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். கண்டிப்பாக கொஸ்டின் வரும், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம நேத்தே பார்த்துட்டோம். ஓகேவா? ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு ஒரே நிமிஷம், கொஞ்சம் ஏதோ ஒரு லேக் வந்து இருக்கு, ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்போ சொல்லுங்க. The contact pressure and settlement distribution for footing are shown in the figure. ஆனால் அந்த ஃபூட்டிங் வந்து ரிஜிட் ஃபூட்டிங்கா ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங்கா கொடுக்கல. ஆனால் நமக்கு தெரியும் அங்கே பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் வந்து ஈவனாக நடக்குது. அப்போ செட்டில்மெண்ட் வந்து ஈவனாக இருக்குனாலே அது கண்டிப்பாக ரிஜிட் ஃபூட்டிங் தான். ஆனால் அதில் ரியாக்ஷன் வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா சென்டரில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ என்னோட கொஸ்டின், அது ரிஜிட் ஃபூட்டிங்னு தெரியுது, அந்த ரிஜிட் ஃபூட்டிங் கிளேல இருக்கா சாண்டில் இருக்கா? இதான் கொஸ்டின். நேத்து நான் இது சொல்லி கொடுத்தேன். ரிஜிட் ஃபூட்டிங் தெரியுதுப்பா, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கிளேல இருக்கா இல்லைன்னா வந்து சாண்டில் இருக்கா? கிளேவில் இருக்கா சாண்டில் இருக்கா? சி சாயில் இருக்கா ஃபை சாயில் இருக்கா? இதான் கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்கம்மா. சி சாயில் இருக்கா ஃபை சாயில் இருக்கா? எஸ், ரிஜிட் ஃபூட்டிங் ஆன் ஏ ஃபை சாயில், நாட் சி சாயில். யாரு? நிவேதன், அனிதா பிரேம் அண்ட் ராஜ். வெரி குட்மா, வெரி குட் வெரி குட், எக்ஸலண்ட். குட். ஏன் மற்றவங்களாம் ஏன் ஏதாவது போடுங்க. கௌசல்யாராம் குட், காவியா குட், ரிஜிட் ஃபூட்டிங் ஆன் கிரானுலர், சத்யா குட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சாரி, என்னால் எழுத முடியல, எழுதுனா ஹேங் ஆகுது. மேபி ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். ஜஸ்ட் நீங்களே பாருங்க, ஆன்சர் சொல்லுங்க. கோட் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. when a structural load is uniform and the soil is soft clay made up of mossy land. இது லிஸ்ட் 1. லிஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா ஃபூட்டிங்ஸ், பைல், ராஃப்ட் அண்ட் வெல்ஸ் அண்ட் பியர். தட் இஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷனுக்கும் அந்த ஃபவுண்டேஷன் எந்த கண்டிஷன்ல நம்ம போடுவோம், இதான்ப்பா கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் பிளஸ் விச் கண்டிஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் விச் கண்டிஷன், இதான்.
when a structural load is heavy and soil having low bearing capacity and for the considerable depth. When the soil is having a good bearing capacity at shallow depth and structural load is within a permissible limit. Third, when the structural load of bridge is to be transferred to the sandy soil to the bedrock. So the 4 statement வந்து கொடுத்திருக்காங்க list 1ல. list 2 என்னன்னு பாருங்க. list 1, list 2. So 4 ஸ்டேட்மெண்ட்ல ஒவ்வொரு கண்டிஷன் எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது, கண்டிஷன் எங்க ஆக்ட் ஆகுது. pile foundation எங்க போடுவாங்க ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. structural load is heavy but the soil is low bearing capacity. அதுல வந்து pile foundation வரும். B க்கு 2 டைரக்டாவே இருக்கு. B க்கு 2 டைரக்டாவே இருக்கக்கூடிய கோட் இருக்கு. ஆப்ஷன் சி. ஓகேவா? 3214 அப்படி இல்லனா சாரி 4214 4213 அல்லனா 3214 ஏதாவது ஒன்னு வரும். ஆப்ஷன் சி வரணும், அப்படி இல்லனா ஆப்ஷன் டி வரணும். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் மா. 3214 மா. சோ ஒரு சைடு பாத்தீங்கன்னா கண்டிஷன், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன். எந்த கண்டிஷனுக்கு எந்த டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து போகணும்ன்றது கொடுத்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட்ல ரெண்டு விதமான கரெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா ஓவர் பர்டன் பிரஷருக்கான கரெக்ஷன், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா டைலட்டன்சி கரெக்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த கரெக்டட் என் வேல்யூவை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட்னா என்ன? 150 mm 150 mm 150 mm பெனிட்ரேஷனுக்கு ஓகே 150 mm 150 mm 150 mm. ஸோ நான் எழுதுறது தெரியல, கொஞ்சம் லேக் இருக்கு. ஸோ 3 150 mm இருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் 150 mm டெப்த்துக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ளோ வந்து பண்ணீங்கன்றதுலாம் தேவையில்லை. ரெண்டாவது 150 அண்ட் தேர்டு 150 அந்த 300 mm செட்டில்மெண்ட்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ளோ தேவைப்பட்டதோ அதுதான் ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் நம்பர் சொல்லுவோம். அந்த நம்பர் ரொம்ப அதிகமாக இருந்தால் தப்பு, மிகைப்படுத்தி பேசுகிறோன்னு அர்த்தம். அது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் தப்பு. அது எப்போ அதிகமாக ஆகும் அப்படின்னா மேபி உங்களுக்கு கன்ஃபைன்ட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது அதிகமாக தெரியும். வாட் இஸ் மீன் பை கன்ஃபைன்ட் ப்ரெஷர்? இப்போ கன்ஃபைன்ட் ப்ரெஷர்னா என்னன்னு சொல்லலாம்னா கிரவுண்ட் இருக்குங்க, ஓகேங்களா? நான் ஸ்விட்ச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ கிரவுண்ட் இருக்கு, கிரவுண்டுக்கு கீழே ரொம்ப டெப்த்தில் நீங்கள் வந்து எஸ்பிடி டெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ எஸ்பிடி டெஸ்ட் பண்ணும் பொழுது நீங்கள் லோடு கொடுக்க கன்ஃபைன்டு ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ கன்ஃபைன்டு ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதிகப்படியான வந்து லோடு கொடுத்து ப்ளோ பண்ணுற மாதிரி வந்து ஒரு பிம்பம் தேவைப்படும், இல்லை பிம்பம் வந்து ஏற்படும். புரியுதுங்களா? ஏன்னா கன்ஃபைன்டு ப்ரெஷர்னா சுற்றி இருக்கக்கூடிய மண்ணு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், அதனால மேலே நான் வந்து லோடு அதிகமாக கொடுக்குற மாதிரி தேவைப்படுது. அப்போ அந்த ஒரு எரரை வந்து நம்ம எலிமினேட் பண்ணி ஆகணும். அதுக்கு பேர் ஓவர் பர்டன் கரெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓவர் பர்டன் கரெக்ஷன். இதை தாண்டி ஓவர் பர்டன் கரெக்ஷனை விட இன்னொரு கரெக்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கு பேர் டைலட்டன்சி கரெக்ஷன். டைலட்டன்சின்ற வார்த்தை கொடுக்கலன்னா வாட்டர் டேபிள்னு கொடுத்துருப்பாங்க. வாட்டர் டேபிள் கரெக்ஷன்னாலும் டைலட்டன்சி கரெக்ஷன்னாலும் ஒன்று தான். வாட்டர் டேபிள் கரெக்ஷன் என்னன்னா அந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இருக்கு, அந்த கிரவுண்ட் வாட்டர் ஒரு ப்ரெஷரை வந்து கொடுக்குது. ஓகேவா? அந்த கிரவுண்ட் வாட்டர் கொடுக்கக்கூடிய அப்வர்டு ப்ரெஷர்னால உங்களுக்கு மேபி அந்த நம்பர் அதிகமாக கிடைக்கலாம். நீங்க என்ன நினைப்பீங்க? மண்ணுக்கான ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குன்னு நினைப்பீங்க. அது அப்படி கிடையாது. மண்ணோடு சேர்ந்து தண்ணியுமே ஒரு அப்வர்டு ப்ரெஷரை கொடுக்கறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது அப்படின்னு சொல்றேன். புரியுதா? அப்போ அது வந்து டைலட்டன்சி கரெக்ஷன். இப்போ இங்க கொஸ்டின்ல வந்து கேட்கறது என்னன்னா டைலட்டன்சி கரெக்ஷன் தான் வந்து கேட்குறாங்க. பாருங்க கொஸ்டின் பாருங்க. Observed n value of standard penetration test conducted in a saturated sandy is 30. ஓகேவா? 13 கொடுத்துட்டாங்க. n வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, டைலட்டன்சி கரெக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்க. n வேல்யூ என்னன்னு கேட்குறாங்கம்மா. n வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்க. கமான்.
n வேல்யூ என்னன்னு கேக்குறாங்கம்மா. இது வந்து என்ன முழுக்க முழுக்க வந்து சாயிலுக்கான அந்த டெஸ்ட், ஓகேவா? டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான். ஸோ நோட்ஸை பார்த்து ஒரு 2-3 ஃபார்முலா நான் இதோட சேர்த்து எழுதுறேன். எஸ் 23ன்றது ரைட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா n dash which is equal to Cn into n. The Cn ன்றது கரெக்ஷன் ஃபார் ஓவர் பர்டன். Cnக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 350 டிவைடட் பை சிக்மா பிளஸ் 70. இதுதான் ஓவர் பர்டன் கரெக்ஷன். ஒருவேளை உங்களுடைய ஓவர் பர்டன் கரெக்ஷனுக்கு பண்ணதுக்கு அப்புறமாகும் இது வந்து ஒரு பர்டிகுலர் ரேஷியோ வரும் 0.9 0.8ன்ற மாதிரி கிடைக்கும். அப்படின்னா என்னன்னா உங்களுடைய n வேல்யூவை 90% குறைங்க 80% குறைங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையான ஸ்ட்ரென்த் இல்லைங்க, அது வந்து உண்மையான ஸ்ட்ரென்த் வந்து அதை விட கம்மி தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குறைச்சும் n dash குறைச்சும் உங்களுடைய n dashக்கான வேல்யூ 15க்கு மேல போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். n dashக்கான வேல்யூ நீங்க கரெக்ஷன் அப்ளை பண்ணி குறைச்சதுக்கு அப்புறமாகவும் n dashக்கான வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 15க்கு மேல போச்சுன்னா அப்ப நீங்க டைலட்டன்சி கரெக்ஷன் அப்ளை பண்ணி ஆகணும். அந்த டைலட்டன்சி கரெக்ஷனுக்கான ஃபார்முலா தான் இங்க கொடுத்துருக்காங்க. 15 plus n dash minus 15/2. ஓகேவா? அப்ளை பண்ணீங்கன்னா 23 கிடைக்கும். ஓகேவா? வெரி குட் அனிதா, வெரி குட் சத்யா, குட் குட்மா. Which of the following failure zones is a logarithmic spiral shape of the failure surface? Assume in the case of bearing capacity analysis of C5 soil. Failure zone வந்து கேக்குறாங்க. Zone 1, Zone 2, Zone 3 based on shear failure பொறுத்து இந்த zone வந்து நம்ம வந்து பார்ப்போம். இந்த zone வந்து என்ன? Come on. Zone கேக்குறாங்கப்பா. ஆன்சர் சொல்லுங்க. Come on. So many people radial shear, ஓகேவா? Radial shear, very good ma. Radial shear is right answer. Many people வந்து டெஸ்டே அட்டெண்ட் பண்ணாம இந்த கொஸ்டின் மட்டும் மனப்பாடம் பண்றீங்க. கண்டிப்பா இது கை கொடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கை கொடுக்கும். எந்த அளவுன்றத நான் சொல்றேன். நாளைக்கு நான் சொல்றேன். நாளைக்கு லைவ்ல நான் உங்களுக்கு இதான் வந்து ஜோன்மா. இல்ல ஜோன் 1ன்றது எக்ஸாக்ட்டா பிஃபோர் த ஃபூட்டிங். ஓகேவா? ஜோன் 2ன்றது ரேடியல் ஷியர் ஜோன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஜோன் 3ன்றது அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடம். இங்க வந்து பல்ஜிங் நடக்குது அப்படின்னா அது வந்து டென்ஸ் ஆயில மட்டும் தான் இது மாதிரி நடக்கும். பாத்தீங்கன்னா ரேடியல் ஷியர் ஜோன் ஜோன் 2 தான் இங்க சொல்றாங்க. ரேடியல் ஷியர் ஜோன் அதுக்கான கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஸ்பைரல் ஷேப் வந்து வரும். ஓகேவா? லாகரமத்திக் ஸ்பைரல் ஷேப். இதான் வந்து என்ன ரேடியல் ஜோனுக்கான கண்டிஷன்ஸ். அகைன் திஸ் கொஸ்டின் ரெண்டு ஃபூட்டிங் இருக்கா, ஒன்று வந்து சர்க்குலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், ஃபவுண்டட் ஆன் ஏ சர்ஃபேஸ் ஆன் பியூர்லி கொஹசன்லெஸ் சாயில். Cohesionless soil, pie soil, the diameter of circular footing is same as that of the side of the square footing. Dia of circular footing square footing கான சைஸும் ஒன்று தான் சொல்றாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா the ratio of ultimate bearing capacity of square footing to circular footing. ஸோ எனக்கு ultimate bearing capacity square footing என்னவா இருக்கு, ultimate bearing capacity சர்க்குலர் ஃபூட்டிங்க்கு என்னவா இருக்கு, இந்த ரேஷியோ என்ன, இதான் கொஸ்டின். கமான். அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்கொயர், அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சர்க்குலர் ஃபூட்டிங், ரேஷியோ என்ன? 1.3 CNC plus 0.5 காமா BN காமா plus gamma D NQ. இதான் வந்து ஃபார்முலா. ஓகே, இதில் வந்து ஸ்கொயருக்கு வேல்யூ இருக்கு, ஃபார்
சர்க்குலருக்கும் வந்து வேல்யூ இருக்குது. ஸோ ரெண்டு வேல்யூமே நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக 1.33 கிடைக்கும். ஓகேவா, 1.33 கிடைக்கும். அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டிக்கான ஃபார்முலாமா, அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டிக்கான ஃபார்முலா. ஸோ நான் வந்து சில ஃபார்முலாஸை வந்து எழுதி போடுறேன். அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டிக்கு. ஓகேவா, ஸோ இனிஷியல் ஃபார்முலா எஸ் TNPSC ப்ளஸ் 0.5 காமா BN காமா S காமா ப்ளஸ் காமா D NQ. இது ஜென்ரல் ஃபார்முலா. இதில் SC S காமா சேஃப் ஃபேக்டர் சொல்லுவோம். SC S காமா சேஃப் ஃபேக்டர் சொல்லுவோம். ஸ்கொயர் ஃபுட்டிங்க்கு சேஃப் ஃபேக்டர் என்ன அப்படின்னா SCக்கான வேல்யூ 1.3, S காமாக்கான வேல்யூ 0.8. அப்போ இந்த SC S காமாக்கு பதிலாக 1.3ஐயும் 0.8ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 1.3 TNC ப்ளஸ் 0.8 இன்ட்டு 0.5, முன்னாடி 0.5 இருக்குது பாருங்கள், 0.8, 0.5னா வந்து ஆஃப்னு அர்த்தம். அப்போ 0.8ல் ஆஃப் போச்சுன்னா 0.4 காமா BN காமா. எஸ் காமா வராது, ஏன்னா எஸ் காமாக்கு பதிலாக தான் 0.8 போட்டுட்டேன். ப்ளஸ் காமா D NQ. இதாங்க அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஃபார் ஸ்கொயருக்கு. இதுவே நீங்கள் வந்து சர்க்குலருக்கு பார்த்தீங்கன்னா சர்க்குலருக்கும் SCக்கான வேல்யூ 1.3 தான். ஒரே ஒரு மாற்றுதல், அந்த எஸ்காமாக்கான வேல்யூ மட்டும் 0.6ன்னு மாறிடும். ஓகேவா, அப்போ பாருங்கள் 1.3 CNC ப்ளஸ் 0.6ல் பாதி 0.3, 0.3 காமா BN காமா ப்ளஸ் காமா D NQ. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸ்கொயர் டு சர்க்குலர், அவங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னு பார்த்துலாமா? ஸ்கொயர் டு சர்க்குலர் கேட்டிருக்காங்களா இல்லை சர்க்கிள் டு ஸ்கொயர் கேட்டிருக்காங்களா? ஸ்கொயர் டு சர்க்குலர், ஸ்கொயர் டு சர்க்குலர் 0.4/0.3 போடுங்கம்மா. பிகாஸ் இங்கே பாருங்கம்மா, ஸ்கொயருக்கும் சர்க்குலருக்கும் காமனாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அடிச்சிருவோம். 1.3 CNC 1.3 CNC காமா D NQ காமா D NQ ரெண்டுத்தையும் அடிச்சிடலாம். இங்கே மேலே 0.4 இருக்குது, கீழே 0.3 இருக்குது. ஸோ கண்டிப்பாக 0.4 0.3 அதை வந்து 4/3ன்னு சொல்லலாம், 4/3ன்னு சொல்லலாம். அந்த 4/3க்கான ஆன்சர் தான் கேட்குறேன். ஸ்கொயர் டு சர்க்குலர் தானே, 4/3. எல்லாரும் ஏன் 0.75 சொல்கிறீங்க, எதுக்கு? $1.33 இல்லையா 4/3? கௌசல்யா, why this much of confusion? 1.3 CNC cancel, இங்கேயும் கேன்சல், காமா D NQ கேன்சல், காமா D NQ கேன்சல், காமா BN காமா, காமா BN காமா கேன்சல், மேலே 0.4 இருக்குது, கீழே 0.3 இருக்குது. அவ்வளோதான், இது ரெண்டுத்தையும் கேன்சல் அவுட் பண்ணால் 1.33. why? கௌசல்யா, just like that 0.75. வினோட், just like that 0.75. வேற யாரு? அனிதா குட்டு, ஸ்ரீகாந்த் குத்து, மீதி எல்லாருமே வந்து தப்பு. இன்னொன்று, இப்போ எதுக்கு மற்றவங்களாம் வந்து டைப்பே பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. கைண்ட்லி டைப், எல்லாம் வந்து ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. வாட் இஸ் த ட்ரை வெயிட் அண்ட் ஹைட் ஆஃப் ஃப்ரீ ஃபால் இந்த கேஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட்? ட்ரை வெயிட்னா மேலேருந்து அடிக்கக்கூடிய வெயிட்டு, அந்த வெயிட்டு ப்ளஸ் ஃப்ரீ ஃபாலுக்கான ஹைட்டு என்னன்னு கேட்குறாங்கம்மா. வெயிட்டு ப்ளஸ் ஹைட்டு என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள் கொஸ்டின். ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட்டுக்கான கோடல் ப்ரொவிஷன் படி வெயிட்டு ஹைட்டு என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள் கொஸ்டின். வெயிட்டு ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. கமான் என்ன வெயிட்டு என்ன ஹைட்டு, இதான் கொஸ்டின்.
தாராளமா ஆன்சர் பண்ணலாம். என்ன வெயிட், என்ன ஹைட்? $63 கிலோ. அண்ட் வெரி குட். 3 இல்லையா? இங்க ஆன்சர் பண்ணுங்கம்மா. 75 சென்டிமீட்டர் ஹைட் இஸ் ரைட். 63.5 ஆர் 65. 65, 75 காம்பினேஷன் இல்ல. See, 63.5, 750 காம்பினேஷன் இருக்கு. ஸோ அதை நீங்க டிக் பண்ணிடுங்க. So the next question, consider the following statement in the bearing capacity of soil. The maximum net loading intensity at which neither the soil fail in the shear or nor in the excessive settlement. The maximum net pressure which soil can carry without shear failure. The net ultimate bearing capacity of soil divided by the factor of safety. So இதில் இந்த net loading அந்த maximum intensity வந்து என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் இதுதான். மேக்ஸிமம் நெட் லோடிங் இன்டென்சிட்டி நோ, அது வந்து நெட் லோடிங் இல்லை, QUன்னு சொல்லிட்டு இது சொன்னால் ரைட்டு. அபோவ் த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. எதெல்லாம் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. இந்த நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டின்றது ஓகே. எஸ், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் நம்ம டிவைட் பண்ணால் ஓகே. 3 வரணும். 1, 1, 2, 3 அப்படி இல்லைனா 3 ஒன்லி. 1 தப்புன்னு தெரியுது. உங்களுடைய பியரிங் கெப்பாசிட்டின்றது என்னன்னா, அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டின்றது என்னன்னா, ஒன்று எக்ஸசிவ் செட்டில்மெண்ட், அப்படி இல்லைன்னா சியர் ஃபெயிலியர். ரெண்டுத்துல எது மினிமம் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அடாப்ட் பண்ணிட்டு போயிடணும். ஓகே, ஸோ ஹியர் த 3 இஸ் ரைட் ஆன்சர். 3 ஒன்லி. ஓகே, பாருமா, அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி, ஃபைனலாக சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. மொத்தம் 4 விதமாக நம்ம வந்து சொல்லலாம். அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்க தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிஎன்சி எஸ்சி ப்ளஸ் 0.5 காமா பிஎன் காமா எஸ் காமா ப்ளஸ் காமா டி என்கியூன்ற அந்த ஃபார்முலாவை பார்த்தோம். அந்த அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டியிலிருந்து காமா டி, அதாவது அந்த எர்த் ப்ரெஷருக்கான வேல்யூ நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அதுக்கு பேர் நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. அந்த நெட் அல்டிமேட்டுக்கும் நீங்கள் ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்தீங்கன்னா தட் இஸ் நெட் சேஃப். தென் அந்த நெட் சேஃபோட மறுபடியும் காமா டியை ஆட் பண்ணிங்கன்னா அது சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. உங்களுக்கு புரியுதா? புரியுதா? இதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நெட் ப்ரெஷர் in which soil can carry without shear failure. Maximum net pressure in which soil can carry without shear failure. ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகலாமா? அதாவது நெட் அல்டிமேட்னு கொடுத்துருக்காங்க. நெட் அல்டிமேட் நோ, அல்டிமேட் தான், நாட் நெட் அல்டிமேட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மேக்ஸிமம் பர்மிசிபிள் செட்டில்மெண்ட் ஃபார் த ஐசோலேட்டட் ஃபூட்டிங். ஸோ டோட்டல் செட்டில்மெண்ட் அண்ட் டைப் ஆஃப் ஃபூட்டிங் சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு. நீங்கள் இந்த டேபிளை மகப் பண்ணி தான் ஆகணும். ஐசோலேட்டட் ஃபூட்டிங் ஆன் ஏ கிளே 65 mm, ஐசோலேட்டட் ஃபூட்டிங் ஆன் ஏ சாண்ட் 40 mm, ராஃப் ஃபூட்டிங் ஃபார் த கிளே இஸ் 65 mm அண்ட் ராஃப் ஃபூட்டிங் ஆன் ஏ சாண்ட் இஸ் 40 mm. இந்த வேல்யூவை நீங்க மகப் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஆன்சர் சொல்லுங்க மேல. எஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட்டை நான் ரீட் பண்றேன். According to Tersagi, the foundation in shallow if the depth is equal or less than its width.
டெப்த் வந்து வித்தை விட கம்மியா இருந்தா அது ஷாலோன்னு சொல்றாங்க. ஷாலோ ஃபவுண்டேஷன். ஸ்ப்ரெட் ஃபூட்டிங் அண்ட் ஸ்ட்ராப் ஃபூட்டிங் and draft footing are types of shallow foundation. Combined footing may be trapezoidal if two columns carry unequal load and rectangular if both columns carry equal load. அடுத்தது for the water tank providing raft foundation will avoid unequal settlement. இதுல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்? எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு? குவாலிட்டி தெரியலையோ? ஆல் தி ஸ்டேட்மெண்ட் இது ஐஏஎஸ்ல 2017ல கேட்டிருக்க. ஐஎஸ்ல 2017ல கேட்டிருக்க. ஓகே 1 2 ஆப்ஷன் பாருங்க. 1 to 4 only. 1 2 3 4 1 2 3 1 2 sorry 3 and 4 only. Why 1 to 4? According to Desagi, foundations shallow is right. The spread footing, combined footing may be trapezoidal if two columns carry unequal load and rectangular if both columns are carry. All the statement are right ma. மாத்திக்கோங்க. எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ ட்ரெபிசாய்டல்ல எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா 2 column carry unequal load. ஓகேவா? பட் ரெக்டாங்கிள்னா ஈக்குவல் லோட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அசசன் Tersagi bearing capacity theory is not applied to the deep foundation. Okay. Shear strength is mobilized on a side of deep foundations. Tersagi உடைய bearing capacity என்றது deep foundationக்கு applicable இல்லைன்னு சொல்றாங்க. Shear strength வந்து அங்க இன்வால்வ் ஆகிறதுனால அது applicable இல்லைன்னு சொல்றாங்க. அசசன் அண்ட் ரீசன் போல. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ரெண்டுமே கரெக்ட் தான். கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னே ஆன்சர் தெரியும். இங்கமா ஸோ இது வந்து ஒரு நல்ல அருமையான கொஸ்டின். கெம்ப்டன், கூலும், ஸ்டோக் அண்ட் தெர்சாகி இந்த 4 விதமான ஃபார்முலாஸ், இந்த 4 விதமான சயின்டிஸ்டுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் என்ன? ஃபார்முலாஸ் என்ன? இதான் கொஸ்டின். ஃபார்முலா என்ன? இதான் கொஸ்டின். கெம்ப்டன், கூலும், ஸ்டோக் அண்ட் தெர்சாகி ஃபார்முலாஸ் என்ன? ஃபார்முலாஸ் என்ன? கெம்ப்டன் போர் வாட்டர் ப்ரெஷருக்கான ஃபார்முலா என்ன? இது வந்து பி சிக்மா 3 ஏ சிக்மா 1 மைனஸ் சிக்மா 3. காலம் கூலும்கான ஃபார்முலா, கூலும் வந்து மோர் சர்க்கிள் தியரியில் வருவார். ஸோ சியர் ஸ்ட்ரென்த்துக்கான ஃபார்முலா. ஸ்டோக்கான ஃபார்முலா செட்டிலிங் வெலாசிட்டி. தெர்சாகிக்கான ஃபார்முலா, ஸோ தெர்சாகின்றவர் இந்த டோட்டல் ஸ்ட்ரெஸ் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்லேயும் வந்திருப்பார். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 5 4 3 2 வினோத் அண்ட் அனிதா இந்த 2 பேர் ரைட். வினோத், அனிதா. நிவேதன், யூ ஆல்சோ. Now this question, vertical stress at same depth below the corner of 2 meter rectangular footing due to certain load intensity கொடுத்துட்டாங்க. What will be the vertical stress below the center of 4 meter rectangular footing at the same depth? ஒன்றும் இல்லைம்மா, ஃபூட்டிங் தான், சைஸ் வந்து வேரி ஆகுது. 2x2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4x4. இதை மாதிரி வேற 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 சைஸில் இருக்குது. இது 2x2,
இது 4x2. இப்படி இருக்கும் பொழுது டெப்த் வந்து சேம் டெப்த் வந்து சேம் டெப்த், வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எஸ், பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஃபார் த சேம் டெப்த் சேம் லோட் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்? 2x2க்கு 60, 4x4க்கு என்னவாகும்? 2x2க்கு 60, 4x4க்கு என்ன ஆகும்? I will check the quality. குவாலிட்டி நான் செக் பண்ணுறேன். ஸோ எழுதிக்கோங்கம்மா. சிக்மா 1 which is equal to A1, சிக்மா 2 which is equal to A2. ஓகேவா? ஸோ இது வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ஸ் போல. சிக்மா 1 which is equal to A1, sigma 2 which is equal to A2. So directly proportional relationship use பண்ணி 60 by sigma 2, 60 ன்றது 2x2 footing உடைய சைஸுக்கு sigma 2. 4x4க்கு என்ன வரும்? அதான் sigma 2 கேட்குறாங்க. ஓகேவா? 240 kilonewton per meter square. So the next question, which of the following type of foundations can be provided when the soil at shallow depth having very poor bearing capacity? Poor bearing capacity. Shallow depth. When the soil at shallow depth is having very poor bearing capacity, which of the following types of foundation can be provided when the soil at shallow depth is having very poor bearing capacity? Come on. So இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா pile foundation and well foundations is right answer. So pile foundation என்னன்னு தெரியும், and then well foundation என்னன்னு தெரியும் உங்க எல்லாருக்கும். அகைன் அடுத்து இது போகுது. நான் குவாலிட்டி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேமா. 1 minute. குவாலிட்டி செக் பண்ணுறேன். குவாலிட்டி கொஞ்சம் எனக்கும் டல்லாக தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ எதுவும் நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு கடைசியாக இருக்கக்கூடிய இது பார்க்கலாமா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாயில் மெக்கானிக்ஸில் பைல் ஃபவுண்டேஷன், பைல் லோட் டெஸ்ட், குரூப் ஆக்ஷன்ஸ் ஆஃப் பைல், செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் அண்ட் அகெயின் கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் எல்லாமே சேர்ந்து மிங்கிளாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. பார்த்துலாமா? சார் நோ, நான் உங்கள் க்ரௌட் கம்மியாகிடுச்சு. கவனிக்கிறீங்களா? இந்த 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 பேப்பரையும் பார்த்துலாமா? ஒரு 20 கொஸ்டின் வேகமாக பார்த்துடலாம். சார் நோ. எஸ் சார் வினோத் குமார். வாட் அபவுட் அதர்ஸ்? மொத்தம் 8 பேர் இருக்கீங்க, 7 பேர் இருக்கீங்க. எஸ் காவ்யா. பார்க்கலாம். ஓகேம்மா. ஸோ கொஸ்டின் எல்லாத்துக்கும் கடன்னு ஆன்சர் பண்ணுங்கள். இது ஒரு 1 ஹவருக்குள்ளே. ஓகேவா? மேக்ஸிமம் half an hour to 1 hour. So this is cycle test 24. So டைரக்டான கொஸ்டின்மா, டைரக்டான கொஸ்டின். ஓகேவா? Question number 1. Dash are used to resist the horizontal force or inclined force due to moving or berthing of the ships. மூமெண்ட், கப்பலுடைய மூமெண்ட்டை
தடுக்கக்கூடிய அதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய பைல் வந்து என்ன பைல்? ஸோ இந்த பைலுக்கான இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஐ திங்க் ஸோ. ஸோ என்ன பைல்? பைலுக்கான இமேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பைலுக்கான இமேஜ் ஜஸ்ட் நான் பைலுக்கான இமேஜ் வந்து நான் காட்டுறேன். ஒரே செகண்ட். ஸோ this is pile image. இதுதான் பைலுக்கான இமேஜ். ஆயிடுச்சா? எஸ். இதுதான் பேட்டர் பைல். ஸோ திஸ் இஸ் பேட்டர் பைல். அது இன்க்ளைண்டாக இருக்கு பாருங்க. ஓகே, நவ் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். பேட்டர் பைல் இஸ் ரைட் ஆன்சர். ஆங்கர் இல்லைம்மா, ஆங்கர் இல்லை. ஆங்கர் பார்க்கணுமா? ஆங்கர் அண்ட் டென்ஷன் பைல். ஆங்கர் பைல். சி, நமக்கு வேற ஏதோ டைப்ஸ் ஆஃப் ஃபைல் ஃபவுண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, என்னென்ன டைப்பில் வந்து ஃபைல் வந்து இருக்குன்னு. ஓகே, ஆங்கர் ஃபைல் கிடையாது. இதுக்கு தான் நான் ஸ்விட்ச் பண்ணிட்டு நான் தேடுறேன்றது. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Files that are used in location where the increase in the end bearing area is desired is known as. Where increase in the end bearing area is desired is known as. என்ன மாதிரி ஃபைல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும்? Come on. ஃபிரிக்ஷன் எண்ட் பியரிங் சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரி இருக்குப்பா. ஃபிரிக்ஷன்னா என்னன்னா சைடில் ஸ்கின் வழியாக ஃபிரிக்ஷன் வரும். ஓகேவா, அந்த ஃபிரிக்ஷன் மூலயமா பியரிங் கெப்பாசிட்டி இருக்கும். அது வந்து ஃபிரிக்ஷன். எண்ட் பியரிங்னா அந்த பைலுடைய எண்டில் அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்கும். எண்டில் வந்து என்ன ரியாக்ஷன்ஸ் வந்து அது வந்து என்ன எண்ட் பியரிங். இப்போ எண்ட் பியரிங்கில் வந்து இருக்கும் பொழுது என்ன பைல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்? இதான் வந்து கொஸ்டின். Files that are used in location are increasing in end bearing area is desired known as. Is western button. Very good ma. Western button. So இது பார்த்தலாமா? Okay. Western button file. See, this is western bottom file. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாட்டமில் ஏரியா வந்து இட் இஸ் டென் டு இன்க்ரீஸ். அந்த பாட்டமில் வந்து என்ன ஒரு பட்டன் ஷேப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கான்க்ரீட் பட்டன். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கான்க்ரீட் பட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கான்க்ரீட் பட்டன் ஃபைலுடைய எண்டில் ஏரியா இஸ் இன்க்ரீஸ். அந்த ஏரியாவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான்க்ரீட் மூலிமா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் கான்க்ரீட் பட்டன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இமேஜ் மூலியமாகவே நிறைய கற்றுக்கலாம். அடுத்தது இது என்ஜினியரிங் நியூ ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு டிக். என்ஜினியரிங் நியூ ஃபார்முலானா என்ன? என்ஜினியரிங் நியூ ஃபார்முலா ஃபார் கம்ப்யூட்டிங் allowable load bearing capacity QA of a pile driven through the fall of hammer weight W and fall height H. The steam hammer gives. Yes, the penetration with the last blow is given by. Penetration with the last blow is given by. Yes, D.
not D, B. WH divided by 6S plus 0.025. ஸோ இதான் வந்து engineering new formula. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2.5ன்றது that C value, ஓகேவா, that constant value. 0.25, ஓகேவா, அந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. ஹெச்ன்றது ஹைட்டு, டபிள்யூன்றது வெயிட்டு, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் பி. The ultimate load carrying capacity of an end bearing pile is 200 kilonewton. The total load carrying capacity of the group of 9 such pile with unknown group efficiency shall be. Group efficiency தெரியாது. ஒரு பைல் 200 கிலோநியூட்டன் லோடை வந்து தாங்குது அப்படின்னா 9 பைல் இருக்கக்கூடிய அந்த குரூப் எவ்வளோ கிலோநியூட்டன் லோடை வந்து தாங்கும்? இதான் வந்து கொஸ்டின். எப்பவுமே வந்து 100% ஈக்குவலாக இருக்காதுமா. 9 2 18 அப்படின்னு போட்டு 1800 அப்படின்னு போடாதீங்க. 1800 கிலோ நியூட்டன்லாம் இருக்காது. எப்பவுமே வந்து 100% ஈக்குவலாக இருக்காது. ஒரு பைல் வந்து 200 கிலோ நியூட்டன் தாங்குது, அப்போ 9 பைல்லாம் வந்து 1800ன்னு மட்டும் போட்டுறாதீங்க. அதை மாதிரி ஒரு எஃபிஷியன்சி எப்பவுமே இல்லை. 80% இல்லை 90% தான் வரும். 1800 இல்லை அனிதா, உங்களுக்கு பைலில் வந்து இது மாதிரி சம்லாம் நான் கொடுக்கல இல்லையா? பைல் ஃபவுண்டேஷன் 1800 கிடையாது. நோ நோ, லெஸ் தென் 1800 விட கம்மியாக தான் இருக்கும். லெஸ் தென் 1800 இஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா பிகாஸ் ஆஃப் 80% 90% எது போட்டாலும் 1800 விட கம்மி தான். 1800 அபோவெலாம் இல்லை, லெஸ் தென் 1800. Which of the following type of foundation is best suited in expansive soil? Bentonite soil, Mount Marlinite mineral அதிகமாக இருக்கக்கூடிய சாயில். இந்த மாதிரி சாயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடு பல்பு மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்களா? அதுக்கு பேர் அண்டர் ரீம்டு பைல் அப்படின்னு அர்த்தம். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் அண்டர் ரீம்டு பைல். அண்டர் ரீம்டு பைல். See, this is the bulb. இதான் வந்து என்ன, என்னுடைய இமேஜுக்கு மேலே இருக்கு பாருங்க, அந்த பல்பு போல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அது மேபி சிங்கிள் பல்பாக இருக்கலாம், இல்லை டபுள் பல்பாக இருக்கலாம். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பல்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க. தட் இஸ் அண்டர் ரீம்டு பைல் ஃபவுண்டேஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்கே பாருமா, அண்டர் ரீம்டு பைல்னா நான் அதோடு நான் நிப்பாட்டிட்டுன்னு அர்த்தம் இல்லை. ஸோ அது எந்த பார்ட்டில் இருக்கு? 2911 part 3 1080 சார் 1980. இதில் வந்து அண்டர் ரீம்டு பைல் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஜஸ்ட் பாருங்க, அந்த பல்புக்கான டயா வந்து எப்படி இருக்குன்றத பாருங்க. பல்புக்கான டயா வந்து 30 சென்டிமீட்டர் வரையும் இருக்கலாம். ஓகே, 30 சென்டிமீட்டர் வரையும் இருக்கலாம். அடுத்து பாருங்களேன், அசசன் அண்ட் ரீசன். PNQ 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. H-shaped pile causes large displacement of soil compared to hollow steel pipe during installations. Assume identical site conditions and both pile having equal average size. The base resistance of a timber pile is normally significant and neglected in practice. Timber pile base resistance இருக்காதுன்னு சொல்றான். உண்மைதான், டிம்பர்ல வந்து பேஸ் ரெசிஸ்டன்ஸ் பெருசா வந்து இருக்காது தான். Q வந்து ட்ரூ, பட் R வந்து P வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் தான் தெரியணும். H-shaped pile causes large displacement of soil when compared to hollow shaped pile. உங்களுக்கு இமேஜ் தெரியணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹாலோ ஷேப்னா சர்க்குலர், நடுவில் வந்து ஹாலோ. H ஷேப்ன்றது வேற. H shape pile. ஓகே, இங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த ஐ செக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஐ செக்ஷனை தான் அவன் வந்து H ஷேப்
அப்படின்னு சொல்றோம். ஐயை தான் ஹெச்ன்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ஹெச் ஷேப் பைப் ஹாலோ பைப்னா என்ன தெரியுமா? இது இந்த சைடு இருக்கு பாருங்க, இது வந்து ஸ்டீல் ஹாலோ பைல். ஹெச் ஷேப்ன்றது இதுதான். ஓகே, ஸோ ஹாலோ இன்சர்ட் பண்ணும்பொழுது நிறைய டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். ஓகேவா, ஆனால் அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ பி ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், கியூ ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, நெகட்டிவ் ஸ்கின் ஃபிரிக்ஷன் ஆன் ஏ பைல் அண்டர் வெர்டிக்கல் கம்ப்ரசிவ் லோட். நெகட்டிவ் ஸ்கின் ஃபிரிக்ஷன் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? இது கேட்காத இதுவே இல்லை. ஓகே, நிறைய போர்டில் கேட்டிருக்காங்க. குஜராத், மகாராஷ்டிரா, பீகார், ஈவன் தமிழ்நாடு TNPSC AE-லயும் இந்த கொஸ்டினுக்கு வந்து கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் ஸ்கின் ஃபிரிக்ஷன் ஆன் ஏ பைல் அண்டர் வெர்டிக்கல் கம்ப்ரசிவ் லோட். நெகட்டிவ் ஸ்கின் ஃபிரிக்ஷன் எங்க ஆக்ட் ஆகும்? நெகட்டிவ் ஸ்கின் ஃபிரிக்ஷன் எஸ் டவுன்வர்ட்மா, டவுன்வர்ட் தான். அண்ட் ரெடியூசஸ் த லோட் பியரிங் கெப்பாசிட்டி. சி, நெகட்டிவ் ஸ்கின் ஃபிரிக்ஷன் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும், இது வந்து கீழ் நோக்கி ஆக்ட் ஆகக்கூடியது. இது வந்து செட்டில்மெண்ட்டை வந்து ஊக்குவிக்கும். இது வந்து நம்மளுடைய பியரிங் கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் கூட வந்து குறைக்கும்ன்றத வந்து சொல்றாங்க. ஓகேவா, குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். மினிமம் சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் ஆஃப் ஏ ஃபிரிக்ஷன் பைல். ஃபிரிக்ஷன் பைல்ல சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் வந்து என்னவா இருக்கும்? இதான் வந்து கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை ஃபிரிக்ஷன் பைல்? ஃபிரிக்ஷன் பைல்னா என்ன? ஃபிரிக்ஷன் பைல்னா சைடுல ஸ்கின் ஃபிரிக்ஷன் மூலமா ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பைல் தான் ஃபிரிக்ஷன் பைல். எண்ட் பியரிங்னா என்ன? எண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூலமா கொடுக்கறது தான் எண்ட் பியரிங். மினிமம் சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் ஃபார் த ஃபிரிக்ஷன் பைல். ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேசிங் இன் ஃபிரிக்ஷன் பைல் என்னவா இருக்கும்? இதான் வந்து கொஸ்டின். சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் இது வந்து டைரக்ட் சிம்பிள் டேட்டாமா, டைரக்ட் சிம்பிள் டேட்டா. எஸ், எனி ஐடியா? 3 times ஆஃப் டயா எழுதிக்கோங்க. 3 times ஆஃப் டயா. ஸோ ஸ்பேசிங் வந்து என்ன? 3 times ஆஃப் டயாவா இருக்கணும். பைல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆர் ஜென்ரலி ப்ரிஃபர்டு ஃபார். பைல் ஃபவுண்டேஷன் ஜென்ரலா வந்து எங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க? இதான் கொஸ்டின். பைல் ஃபவுண்டேஷன்ஸ் இஸ் ஜென்ரலி ப்ரிஃபர்டு ஃபார் ரன்வே, ரெசிடென்ஷியல் பில்டிங், ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங், பிரிட்ஜ் ஃபவுண்டேஷன்ஸ். எதுமா? ஜென்ரலா, ஜென்ரலா வானளாவிய பில்டிங்ஸ். எஸ், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். குட்மா, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இது வந்து இதுவும் வந்து மிசோரம் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Compactions file for a ground improvement technique are found to be more effective in densifying. Ground improvement technique இல்ல, காம்பாக்ஷன் பைல்னு சொல்லிட்டு ஒரு பைல் இருக்கு. அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா ஆணி அடிக்கும் பொழுது எப்படி செவுரெல்லாம் அமுங்குதோ அது போல. ஓகேவா, அந்த காம்பாக்ஷன் பைல்ன்றது மோர் எஃபெக்டிவ் எதுல? எந்த சாயில்ல? இதான் கொஸ்டின். கிரானுலர் சாயிலா, அது பார்சியலி சேச்சுரேட்டடா இருக்கணுமா, ஃபுல்லி சேச்சுரேட்டடா இருக்கணுமா, எப்படின்னு வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் த ரைட் ஆன்சர் இஸ் பார்சியலி சேச்சுரேட்டட் சாயில். ஓகேவா, partially saturated. Again the same question, I think so. Minimum center to center spacing of a friction file. The question is repeated. 3D. இதுக்கு ஆன்சர் பண்ணுமா? 0.4 diameter of RCC pile, length வந்து 10 meter and designed as end bearing. ஓகேவா, end bearing under strain shear strengthக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா at the base of pile is 100 kilonewton per meter square.
பேஸ் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. எண்ட் பியரிங்கான வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம். ஃபார்முலா நான் எழுதுகிறேன், எழுதிக்கோங்க. ஃபார்முலா 9 டைம்ஸ் ஆஃப் கொஹசிவ் ஃபோர்ஸ் இன்டூ பை டி ஸ்கொயர் பை 4. அவ்வளோதான் ஃபார்முலா. இதான் வந்து பேஸ். பைல் இருக்குன்னா பைலில் பேஸ் வழியாகவும் லோடு வந்து ஆக்ட் ஆகும், ஃப்ரிக்ஷன் வழியாகவும் சைடு வழியாகவும் லோடு வந்து ஆக்ட் ஆகும். சைடு வழியாக இருக்குன்னா ஸ்கின் ஃப்ரிக்ஷன், பேஸ் வழியாக இருக்குன்னா எண்ட் பியரிங். அந்த எண்ட் பியரிங்கான பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எண்ட் பியரிங்கை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கமான். எண்ட் பியரிங்கான வேல்யூ 9 டைம்ஸ் ஆஃப் கொஹசிவ் ஃபோர்ஸ் இன்டூ பை டி ஸ்கொயர் பை 4. சிம்பிள் ஆன்சர் சொல்லுங்க. எனிபடி யாராவது சென்னையில இருந்து லைவ் அட்டன் பண்றீங்களா? யாராவது சென்னையில இருந்து லைவ் அட்டன் பண்றீங்களா? சே எஸ் ஆர் நோ. நோனா நோன்னு சொல்லிடுங்க. நோனா நோன்னு சொல்லுங்கப்பா. சென்னையில இருந்து அட்டன் பண்றீங்களா லைவ்? இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்க. எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்க. யாராவது சென்னையில இருந்து லைவ் அட்டன் பண்றீங்களா? ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 9 டைம்ஸ் ஆஃப் 100 என சிசிக்கான வேல்யூ. ஓகேவா? சி ஸ்ட்ரென்த்துக்கான வேல்யூ, சி வேல்யூ இங்கே ஒன்று தான். ஸோ கொஹசிவ் வேல்யூ 100 கொடுத்துருக்காங்க. பை டி ஸ்கொயர் 0.4 ஸ்கொயர் டிவைடட் பை 4. நோ சார், நோ 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 நோ. ஸோ இதுக்கான கொஸ்டின் பாருங்க. ஃபார்முலா கிவன். எஸ், அந்த ஃபார்முலாவில் நீங்கள் டைரக்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். யூ கேன் கெட் திஸ் ஆன்சர். ஓகே. அகைன் சாயில் சிமெண்ட் ஸ்டெபிலைசேஷன் இஸ் பெஸ்ட் ஃபார் சாண்டி சாயில் அண்ட் லைம் ஸ்டெபிலைசேஷன் இஸ் வெரி எஃபெக்டிவ் ஃபார் கிளே சாயில். ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கம்மா. இதெல்லாம் வந்து கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக், பக்கா கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக். ஸோ சாயில் சிமெண்ட் ஸ்டெபிலைசேஷன் வந்து சாண்டி சாயில் கரெக்டு தான். ரெண்டுமே ரைட் தான்மா. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ரைட் தான். கண்ணை மூடிட்டு வந்து சொல்லலாம். போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட். Which of the following is the main purpose of lime treatment of the soil? எது வந்து மெயின் பர்பஸ்? லைம் ட்ரீட்மெண்ட்டுக்கு எது வந்து மெயின் பர்பஸ்? லைம் ட்ரீட்மெண்ட் இப்போ தான் நம்ம வந்து மேலே பார்த்தோம். லைம் சாயில் ஸ்டெபிலைசேஷன் கிளேயில் தான் யூஸ் ஆகும். ஸோ கிளேயில் தான் யூஸ் ஆகுன்றப்ப ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில் இஸ் ரைட் ஆன்சர். எழுதிக்கோங்க இதெல்லாம். டு ஸ்டெபிலைஸ் த பிளாக் காட்டன் சாயில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. இங்கே பாருங்க, இது எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட். 2 to 8% லைம் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ 5 to 10% ஆஃப் த பிளாஸ்டிக் சாயிலுக்கு. இது வந்து என்ன ஸ்டேட்மெண்ட். ஓகே. கோர்ஸ் கிரெயின் சாயிலுக்கு எவ்வளோ லைம் தேவைப்படும், பிளாஸ்டிக் சாயிலுக்கு எவ்வளோ லைம் தேவைப்படும், ஸ்டேட்மெண்ட். அகெயின் இந்த 2 ஸ்டேட்மெண்ட். இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். மகாராஷ்டிராவில் the principle of soil stabilization are used for controlling and grading of soil and aggregate in the constructions of the bases and sub-bases of the highway and airfield. The lime stabilization is done by adding lime to soil. Lime stabilization is done by adding lime to soil. The principle of soil stabilization are used for controlling and grading of soil. So which of the statement are right? Controlling and grading of soil and aggregate is constructions of base basis. Very good ma. X என்ற ஸ்டேட்மெண்ட் ரைட் தான், Y என்ற ஸ்டேட்மெண்ட் ரைட் தான். ஓகேவா? both X and Y. both X and Y. இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். நார்மலி 2 to 8% ஃபார் கோர்ஸ் கிரெயின், 5 to 10%. ஓகேவா? இங்கே பாருங்க கொஸ்டின். பிளாக் காட்டன் சாயிலில் for road construction, stabilizing with black cotton soil may be stabilization with.
லைமோட தான் ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. சாண்ட் இல்ல, ஜிப்சம் இல்ல, ஃப்ளை ஆஷ் இல்ல. 5 to 10%. அதை தான் நான் இங்க பார்த்துக்கோங்கன்னு. இப்போ நான் ப்ரூஃபோட சொல்றேன். ஒரே நிமிஷம். இந்த கொஸ்டின் மகாராஷ்டிரா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் 2019 கொஸ்டின். Here this question, Madhya Pradesh BYAPM Sub Engineering Exam 2015 question. In the question, okay va? So the question are interlinked. Okay, interlinked. Yes sir. எதுக்கு yes sir? செந்தில்குமார் சென்னையா? சென்னையில் எந்த ஏரியா? ஸோ மெக்கானிக்கல் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மிக்சிங் ஆஃப் 2 or more ஆஃப் நேச்சுரல் சாயில், 2-3 சாயிலை ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் மெக்கானிக்கல் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிள். மீது எல்லாமே வந்து கெமிக்கல் ஸ்டெபிலைசேஷன். when the bitumen is added to soil, it is mainly bitumen வந்து எதுக்காக ஆட் பண்ணுறாங்க? bitumen வந்து எதுக்காக ஆட் பண்ணுறாங்க? bitumen பாருமா, டென்சிஃபிகேஷனாலும் காம்பாக்ஷனாலும் ஒன்று தான். இது மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்லாம் வந்து இன்ஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் பாருங்கள். bitumen எதுக்காக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, டு இன்க்ரீஸ் த கொகசிவ் ஃபோர்ஸ். கொகசிவ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? இன்னைக்கு மதியானத்துலேருந்து கிளாஸ் 3 மணிலேருந்து கிளாஸ் இல்லை ஓடிட்டே இருக்கு. ஃபவுண்டேஷன் பேட்ச் பாவம். இன்க்ரீசிங் இன் கொகசிவ். ஓகேவா? கொகசிவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏ இஸ் ரைட் ஆன்சர். Pile cap are used in group of pile 2. Pile cap எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய பைல் குரூப்பில் பைல் கேப் எதுக்கு யூஸ் பண்ணணும்? இதான் கொஸ்டின். பைல் கேப் எதுக்கு யூஸ் பண்ணணும்? இதான் கொஸ்டின். பைல் கேப் எதுக்கு யூஸ் பண்ணணும்? கமான் ஆன்சர் பண்ணுங்க. லைவ் ஸ்டார்ட் பண்ணி 2 ஹவர்ஸ்க்கு மேலே போச்சு. பைல் கேப் எதுக்கு யூஸ் பண்ணணும்? 9, அதாவது 3x3னா இதுதான். இந்த பைலுக்கு மேலே பைல் கேப் போட்டு மூடிடுவாங்க. ஏன்? பைல் கேப் ஆர் யூஸ்ட் ஆன் ஏ குரூப் ஆஃப் பைல் டு இன்க்ரீஸ் த பேரிங் கெப்பாசிட்டியா, ப்ரொடெக்ட் த பைல்ஸ் ஃப்ரம் லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டா, ப்ரொடெக்ட் இன் த கேஸ் ஆஃப் ஆஃப்ஷோர் ஸ்ட்ரக்சரா, எது? spread the vertical and horizontal load. Yes, very good ma. Spread the vertical and horizontal load is right answer. ஓகேவா? பைல் கேப் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் மேபி இதெல்லாம் வந்து என்ன ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருக்கலாம், எக்ஸகனல் ட்ரையாங்குலர் ஷேப்பாக இருக்கலாம். ஸோ ஸ்ப்ரெட் த லோட் இன் ஆல். இந்த தேர்ட் பாயிண்ட் தான் வந்து கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிங்கிள் ஆக்டிங் ஹேமருக்கான வெயிட் வந்து கொடுத்துட்டாங்க 2400 kg. ஃபாலிங் த்ரூ த ஹைட் ஆஃப் 1 மீட்டர் கொடுத்துறாங்க. ஆவரேஜ் பெனிட்ரேஷன் 0.75 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் ஃபியூ ப்ளோ. த அலோவபிள் லோட்ஸ் ஆஃப் பைல் வில் பி. அலோவபிள் லோடு வந்து என்னன்னு கேட்குறாங்க. அகைன் த இன்ஜினியரிங் நியூ ஃபார்முலா. சிங்கிள் ஆக்டிங் ஃபார்முலா இருக்குது, WH டிவைடட் பை F + S + C. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எஸ்ஸும் கொடுத்தாச்சு, ஆவரேஜ் பெனிட்ரேஷன் தான் வந்து எஸ்ன்னு சொல்கிறாங்க, தட் மீன்ஸ் செட்டில்மெண்ட். சியும் கொடுத்தாச்சு. சிங்கிள் ஆக்டிங் ஹேமருக்கான சி வேல்யூ 0.25. அதை மார்க்கப் பண்ணி தான் இருக்கணும். சம்டைம் கொடுப்பாங்க, இல்லை சம்டைம் கொடுக்க மாட்டாங்க. வெயிட் ஹைட்டெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, இன்க்ளூடிங் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த Q வேல்யூ. Q வேல்யூ என்னன்னா 40,000 கிலோகிராம். ஓகேவா? ஸோ அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் இன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இந்த டாக்கியோமெட்ரி. ஸோ அடுத்த சப்ஜெக்ட் வந்து போகுது. ஸோ 1 hour வந்து போயாச்சு. குட். ஸோ அகெயின் நான் சொல்கிறது இதுதான். ஒரு நாளைக்கும் லைவ் இருக்குது. டெய்லியும் வந்து உங்களை என்கேஜ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரையும் ஃபவுண்டேஷனுக்கும் காலையில் கிளாஸஸ், ஆஃப்டர்நூன் வந்து இது போல் இது இருக்கும். ஓகேவா? சம்டைம் ஒரு சின்ன கேப் விட்டு உங்களை படிக்கவும் வைப்பேன். நாளைக்கு ரொம்ப முக்கியமான லைவ் SSC JE CBT 2 நடந்திருக்கு.
அந்த சிபிடி 2ல எவ்வளோ கொஸ்டின் நம்மளுடைய ஊக்கமுடைமை பேட்ச் உடைய கொஸ்டின் அப்படியே ரிப்ளிகேட் ஆயிருக்கு. சேம் கொஸ்டின் டிட்டோ எவ்வளோ கொஸ்டின் இருக்கு. நம்ம கொடுத்த கொஸ்டினுக்கு ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இல்லையா? இப்போ போர்ட்டல்ல, ஆப்ல, பிடிஎஃப்ல பார்ப்பீங்க. அந்த எக்ஸ்பிளனேஷனை பேஸ் பண்ணி எத்தனை கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, 100 கொஸ்டின் எவ்வளோ ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப அந்த ஒரு டேட்டா பேஸ் வேணும்னா அது நாளைக்கு லைவ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நாளைக்கு இன்னர் சர்க்கிள் காலும் இருக்கு. ஓகேவா? டுமாரோ இன்னர் சர்க்கிள் கால் அண்ட் எஸ்எஸ்சி ஜேஇ சிபிடி 2க்கான கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கு. அது வந்து யூடியூப், அதுவும் யூடியூப் தான். அடுத்தது வந்து என்ன, நம்ம ஜியோ மீட்ல வந்து பார்க்கலாம். யாருக்காவது டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா கால் பண்ணுங்க. ஓகேங்களா? நடுவில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ கால் நம்பர்லாம் இருக்கு பாருங்க. எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் சொல்லிட்டு 86780805 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்கம்மா. வென் இஸ் இன்னர் சர்க்கிள் கால்? அதுதான் நாளைக்கு. காவியா நாளைக்கு. நாளைக்கு இன்னர் சர்க்கிள் காலும் இருக்கு. எஸ்எஸ்சி ஜேஇ சிபிடி 2க்கான டிஸ்கஷனும் இருக்கு. நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஓகே. நாளைக்கு இன்னர் சர்க்கிள் கால் இருக்குன்னா, பிகாஸ் 5 டெஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா 5 டெஸ்ட்டும் முடிஞ்சிச்சு. டீம் பி. ஸோ டீம் பிக்கு மினி மார்க் டெஸ்ட்டுக்கான கொஸ்டினும் ரெடி ஆயிடுச்சு. மினி மார்க் டெஸ்ட்டுக்கு நீங்க படிக்கணும் ஆஸ் பர் ஸ்கெடியூல் படி. அதனால நாளைக்கு டிஸ்கஷனை நான் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்கேன். ஸோ மினி மார்க் டெஸ்ட் ஒன்ஸ் முடியறதுக்குள்ள ரிமைனிங் 4 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? இப்போ சாயில் பார்த்த மாதிரி மற்ற 4 சப்ஜெக்ட். இது சப்ஜெக்ட் வைஸ் போகலாம். அப்படி இல்லைன்னா கொஸ்டின் பேப்பர் வைஸ் வந்து நம்ம வந்து போகலாம். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது டெஸ்ட் பேட்ச் வேணும்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ நாளை கழிச்சு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்க்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம். நீங்கள் ஜாயின் பண்ணுறது வந்து நாளைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ எனிவே தேங்க்யூ, குட் நைட். சென்னையில் இருக்கக்கூடிய சில பேர் சேஃபாக இருங்க. எல்லாமே வந்து நார்மல் ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா வந்து குரூப்பில் கேளுங்க. ஸோ நான் இந்த லைவை வந்து இதோட நான் எண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்கள். டவுட் ஏதாவது இருக்காமா? காவியா நிறைய ஆன்சர் பண்ணீங்க. அனிதா ஓகே, ஸ்ரீகாந்த் ஓகே, ராஜ் குரூப் ஆஃப் இன்ஜினியரிங் ராஜ் ஓகே, நிவேதா ஓகே, வேற யார் வரல. சத்யா வந்து ஆன்சர் கம்மியாக தான் பண்ணீங்க. விக்னேஷும் கம்மி தான், இடையில சுத்தமாக பண்ணலை. ஸ்ரீகாந்த் இல்லை, விக்னேஷ் எல்லாமே தான் பண்ணீங்க. வினோத்குமார் ஓகே, எக்ஸலண்ட் ஒர்க். கௌசல்யாராம் ஸ்டார்டிங் இருந்தீங்க, எண்ட் இல்லை. போயிட்டு வர வேண்டாம், ஃபுல்லாக இருங்க. யாருமே வந்து டீம் பிக்கு வந்து பேப்பர் பென்னுலாம் போட்டு யாரும் எழுத ஆரம்பிக்கல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ எழுதுனீங்களா? ஃபவுண்டேஷன் கிளாஸ் இருக்கா சார்? நான் சொல்கிறேம்மா, உங்களுக்கு மேபி ஒரு கேப் விட்டு உங்களை ரிவிஷன் பண்ண வச்சிடுறேன். நான் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பிஃபோர் கோயிங் டு ஸ்ட்ரக்சரல் கிளாஸ். நாளைக்கு ஃபுல்லாக லீவ் விட்டு நீங்கள் அன்அட்டெம்ப்ட் டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ண வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா படிக்காதெல்லாம் படிக்கவும் வைக்கிறேன். ஓகேவா? நான் சொல்கிறேன் ஃபவுண்டேஷனுக்கு கிராஷ் கோர்ஸ்க்குலாம் கிளாஸ் இருக்கான்னு. ஸோ ஸ்ரீகாந்த் தேங்க்யூ. சத்யா ஆமாம் சார். காவியா தேங்க்யூ. என்ன சார், நான் குரூப்பில் சொல்கிறேன். இன்னர் சர்க்கிள் கால் நாளைக்கு இருக்குது. ஒரே ஒரு கால் இன்னர் சர்க்கிள் கால் இருக்குது. மெமரி டெக்னிக் கிளாஸ்க்கான அப்டேட்டும் நாளைக்கு நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. ஏதாவது இது இருந்ததுன்னா ஓகே, நீங்கள் ரெஸ்பெக்டிவ் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்ன பேப்பர் சார் டிஸ்கஷன்? அகெயின் இதே தான் சைக்கிள் டெஸ்ட்டே தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சைக்கிள் டெஸ்ட்டில் அடுத்தது சர்வே, அடுத்தது பில்டிங் மெட்டீரியல், அடுத்தது எஸ்ஓஎம், அடுத்தது காஸ்ட் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இப்படி போகலாம். ஓகேவா? எய்தர் இப்படி போகலாம் அடுத்தடுத்த சப்ஜெக்ட். அப்படி இல்லைன்னா சைக்கிள் டெஸ்ட் 1ல் ரிமைனிங் 80 கொஸ்டின், 2ல் 80 கொஸ்டின், அப்படி போகலாம். ஏதோ ஒரு விதத்தில் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மந்த்தை நான் வந்து என்ன டெஸ்ட் டிஸ்கஷன்லேயே ஓடிடும். 2 hours கொஸ்டின். இது வந்து என்ன கிராஷ் கோர்ஸ், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ப்ளஸ் ஊக்கமுடைமை பேட்ச் எல்லாருக்குமே டிஸ்கஷன் இருக்குது. இந்த மந்த் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ டோன்ட் வரி. எல்லா நாளுமே ஏதாவது ஒரு கொஸ்டின் வச்சு நம்ம வந்து பார்த்துட்டே தான் இருப்போம். அந்த கொஸ்டின்லேருந்து நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? தேங்க்யூம்மா. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? கமான். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? நான் என் பண்ணலாமா ஸ்ட்ரீமிங்கை? தேங்க்யூ ஆல். அப்லோட் பிடிஎஃப் அப்லோட் ஆகிடுச்சிம்மா. குரூப்பில் வந்து மேம் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. அந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு மட்டும் கேட்டுக்கோங்க. ஓகேவா?
அதுக்குமே வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்தாங்க. ஸோ பிடிஎஃப் அப்லோட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த 2, 3 பிடிஎஃப் மட்டும் தான் வந்து அப்லோட் ஆகல. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. குட் நைட். பி சேஃப். அடுத்தது வந்து படிங்க. ஓகேம்மா. ஓகே. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ அனிதா. தேங்க்யூ வினோத். தேங்க்யூ காவ்யா. தேங்க்யூ ஆல்.